वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्पादयुग्मदरतीरुहृङ्गराजम् त्रह्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। करुणालब्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरतिरस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथास्वयमुनिकृपया मोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् श्रीये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् उपवीतिनमोध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डास्तम् शरणागतसार्थवाहवीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् பூமன்னு பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிப்பணிந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோமவன் நாமங்களே. சத்சம்பிரதாயமான நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பரம்பரையும் அந்த ஆச்சாரியர்களுடைய விசேஷமான வைபவங்களையும் அனுபவிச்சுட்டு வரும். இப்படியாக அனுபவிச்சுட்டு வந்த ஆச்சாரியர்களிலே முக்கியமாக கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிச்ச பிரபாவம் நம்மாழ்வாருடையதும் நாகமுனிகளுடையதும் ஆளவந்தாருடையதும் இப்பொழுது எம்பெருமானாருடையதுமாக அனுபவிச்சுட்டு வரும். சென்ற வாரம் கேள்வி பதில் என்ற ரீதியிலே அமைஞ்சதுனால ஸ்ரீ ராமானுஜருடையதான வைபவத்தை இதுக்கு முந்தின வாரம் எங்கே நாம் விட்டோமோ அங்கிருந்து தொடங்கி இந்த வாரம் ஆரம்பிக்கிறோம். இதற்கு முந்தின வாரம் எம்பெருமானும் எம்பெருமானாரும் என்று பெருமாள் எம்பெருமானாரிடத்திலே பேசியது, பெருமாள் எம்பெருமானாரை ஆதரித்தது, பெருமாள் எம்பெருமானாரை ஈடுபட்டது என்றதான ரீதியிலே அதுவும் எம்பெருமான் அக்ஷாமூர்த்திகளாக பேசாமலே இருக்கிற பெருமாள் பேசின பெருமாளாக எம்பெருமானாரிடத்திலே ஈடுபட்ட பிரகாரங்களை இதுக்கு முந்தின வாரம் நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். கள்ளழகர் எம்பெருமான் மதுரையிலே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் திருவரங்கன் ஸ்ரீ தேவப்பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி மேல்கோட்டை ஸ்ரீ நாராயண பெருமாள் இப்படி பல எம்பெருமான்கள் பாஷ்யக்காரரிடத்திலே பேசின பெருமாளாக பாஷ்யக்காரரிடத்திலே நேர அப்படி விசுவாசத்தோட ஆசையோடு இருந்தான்றத பார்த்துட்டு வந்தோம். அதுல எல்லா எம்பெருமானாரிடம் பேசின விஷயத்தை விட திருவரங்கன் எம்பெருமானாருக்கு உடையவர் என்றதான திருநாமத்து சாத்தினான் என்றதும் போக எம்பெருமானார் உலகறிய சரணாகதி என்பதை அனுஷ்டித்து காட்டினதான பங்குனி உத்திர திருநாளிலே ஸ்ரீபாஷ்யக்காரர் அனுஷ்டிச்சதான பிரபத்தி என்றும் சரணாகதி என்னும் பரண்யாசம் என்றும் சொல்லப்படுவதான இந்த மோக்ஷோபாயமான சாட்சாத் மோக்ஷோபாயமாய் எந்த உபாயத்தை சுவாமி தேசிகன் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனியுரைக்க மிகையான இரக்கத்தாலும் சொல் ஆர்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றாறு சொல் கவறுதலாலும் கண்ணன் உரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே என்பதாக சாதிக்கிறார். தேசிய பிரபந்தத்துல சேவிக்கிறோம். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் எந்த ஜந்துவும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்யலாம். இதைத்தான் பார்க்கிறோம். ராட்சசன் என்ன, ஒரு கஜேந்திர ஆழ்வார் என்ன, ஒரு குரங்கு என்ன, ஒரு காகம் என்ன, இப்படி யாரு வேணுமானாலும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்யலாம். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம் என்று சக்கரவர்த்தி திருவன் விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணாலும் ஏற்றுக்கிறேன், ராவணன் வந்து சரணாகதி பண்ணாலும் ஏற்றுக்கிறேன். எவ்வளவு தப்பு பண்ணவனிடத்திலேயும் எனக்கு மன்னிப்பு செய்யறதான குணம் சுவாவமாக உண்டு.
நான் யாரையும் மன்னிப்பேன், யாரையும் ஏற்றுப்பேன் என்று சரணாகதியை உலகறிய அருள் செய்தானே, இதே போல தேர்தட்டிலே நின்று அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த சரணாகதி சம்பிரதாயத்துக்கு எம்பெருமான் தான் சத்தியமாக செய்து கொடுத்ததான ஒரு வார்த்தையானபடியினாலே அதை பற்றினால் எல்லாருக்கும் மோட்சம் உண்டு என்று அதை உலகறிய நாம் செய்து காட்ட வேண்டும். சரணாகதி என்பதானது அனுஷ்டிக்க வேண்டியதான உபாயம். சரணாகதி என்பதை வேறு விதமாக நினைச்சிடக்கூடாது. சரணாகதி என்றால் எம்பெருமான் நமக்கு சரண், எம்பெருமான் நம்மை நிச்சயம் ரட்சிப்பான் என்பதான விசுவாசத்தோட மாத்திரம் இருப்பது சரணாகதி இல்ல. எம்பெருமானுடைய சொத்து நாம் அந்த நினைவோட இருக்கணும். எம்பெருமான் சேஷி, நான் சேஷன். அதனாலே எம்பெருமான் நம்மை தானே தன்னுடையதான சொத்தை தனக்காக தன்னுடைய கைங்கரியத்திலே சுவீகரித்துக் கொள்ளுவான். அவன் கைங்கரியம் சுவீகரித்துக் கொள்ளுவான் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியது. அந்த எதிர்பார்ப்பு தான் சரணாகதி என்று நினைக்கிறதும் தப்பு இல்ல. நமக்கு ஆச்சாரியர்கள் சமாசிரயணம் செய்து வச்ச போது அப்போது அவர்கள் உயர்ந்ததான மந்திரமான திருமந்திரத்தை சொல்லிக் கொடுத்தா, துவயத்தை சொல்லிக் கொடுத்தா, சரம ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தா. அந்த திருமந்திரத்தை ஸ்லோகத்தை ஆச்சாரியன் சொன்ன போதே அதுதான் பிறந்தவின் மறந்திலேன் என்று திருமொழியாழ்வார் அருளை செய்தார் போலவும் இல்ல. துவயத்தை சொன்னாலாக்கும் சர்வதோச்சரிதோ மந்திரா சம்சார தாரகோ பவதின்னு சொல்லிருக்கு. ஒரு முறை சொன்னால் போதும் துவயமா. அந்த துவயமே சம்சாரத்தை சம்பூர்ணமாக விலக்கி பகவானிடத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லியிருக்கிறதுனால ஆச்சாரியர் உபதேசிச்ச போது துவயத்தை அவர் உபதேசிச்ச போது நானும் கேட்டு சொன்னேன் என்றதுனால இது மாத்திரமே கூட சரணாகதி ஆயிடும் என்று நினைக்கிறதோ இல்ல. நாம் எம்பெருமானை அடைவதற்காக ஒரு பிரவൃத்தி என்று ஒரு செயல்பாடு என்று செய்வது, ஒரு முயற்சி என்று செய்வது மிகவும் தவறு. ஆழ்வார் கூட அந்த பிரபத்தி செய்வதை தவறு என்றுதான் சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னா சர்வரக்ஷகனாயும் பரமகாருணிகனாயும் எல்லாரையும் நன்னாக அறிந்து கொண்டிருக்கிறதான சர்வஜனாயும் நம்முடையதான ஏக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று தானே இறங்கி தரக்கூடிய எம்பெருமானிடத்திலே என்னை தெரியவில்லையா உனக்கு என்று பிறனே என்னை தெரியவில்லையா உனக்கு என்றோ, என்னுடைய ஏக்கத்தை புரிஞ்சு கொள்ளவில்லையா என்றோ எம்பெருமானிடத்திலே எம்பெருமானுடைய குற்றம் சாட்டி அவனிடத்திலே நாம் சரணாகதி செய்வது என்பது மிகவும் தவறு. அதனாலே எம்பெருமானிடம் பிரபத்தி செய்வது என்பது எம்பெருமான் செய்த குற்றத்தை நாம் அவனுக்கு சுட்டி காட்டுவது போலாகிவிடும். அப்படியாகவா ஒரு பக்தன் எம்பெருமானிடத்திலே குற்றம் சாட்டை கொண்டு பிரபத்தி செய்வது என்றுதான் அனுஷ்டானம் தவறு என்ற காரணத்தினாலேயோ ஆக இப்படி எம்பெருமான் தானே ரட்சிப்பான் என்று விசுவசித்துக் கொண்டிருப்பது பிரபத்தி என்றும் நினைச்சிடக்கூடாது. எம்பெருமானுடையதான சொத்து அவன் சேஷினாம் சேஷபூதன் என்பதனாலே சேஷபூதனை சேஷியானவன் தன் கைங்கரியத்திலே தானே என்று சீகரிப்பானோ அன்றா நான் அவனை அடைந்து கொள்வேன். அது வரைக்கும் நான் எம்பெருமானிடத்திலே சொத்து என்ற நினைவோடு இருக்க வேண்டியதுதான். அந்த நினைவுதான் பிரபத்தி என்று சேஷத்துவ அனுசந்தானம் மாத்திரம் பிரபத்தினோ இல்ல. ஆச்சாரியர்கள் உபதேசிச்ச போது துவயத்தை நான் சொல்லிவிட்டேன், அந்த துவயத்தை ஒரு முறை சொன்னால் மோட்சம் என்று சொன்ன பிறகு இன்னொரு முறை துவயத்தை சொல்லி நான் சரணாகதி செய்வது என்பது கூட இது வேறொரு சரணாகதி இன்னொரு சரணாகதியை ஒத்துக்கொள்ளாதுன்றதுனால நான் சரணாகதி செய்வதே தவறு என்றதான அபிப்பிராயத்தோட சரணாகதி செய்யாமல் இருப்பதும் தவறு என்று காட்டுவதற்கும் இல்ல. பெருமாளிடத்திலே நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு காலம் இருந்து விட்டாயே, என்னை விட்டு விட்டாயே, என்னை மறந்து விட்டாயே என்றெல்லாம் எம்பெருமானை சுட்டிக்காட்டுவது போல எம்பெருமானிடத்திலே நான் ஒரு பிரவൃத்தி செய்வதான ஸ்வப்பிரவೃத்தி என்பது தவறு. அந்த ஸ்வப்பிரவೃத்தி நிவிருத்தி இருக்கே, அப்படி அந்த பிரவೃத்தி செய்யாமல் பெருமாள் நம்மை ஏற்றுக்கொள்ளத்தான் ஏற்றுக்கொள்வார் என்று இப்படி நினைத்திருப்பதற்கே அதுவும் தவறு. இப்படியாக பல விதங்களினாலே எம்பெருமானிடத்தை நெருங்கி வந்த விட்டு பக்தனா இருந்தாலும் கடைசியில் நெருங்கி வருவது திருவடியை பற்றாமல் விட்டு போனால் அவன் சரணாகதி செய்தவன் ஆக மாட்டான். எம்பெருமான் அவனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். பக்தியா பரமயாவாவி பிரபத்தியாவா மகாமதே நான்யோகம் பிராப்யதா நான்யோகம் நான்யதா பிராப்யா நான் வேறு வழியினாலே யாரும் என்னை அடைய முடியாது.
பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியா மம கைங்கரிய லிப்சுபி என்பதாக என்னிடத்திலே பரிபூர்ணமான நித்திய சூரிகள் கைங்கரியத்திலே தானும் வந்து அன்வயிக்க வேணும்னா பக்தி யோகத்தினாலேயோ பிரபத்தி என்கிற யோகத்தினாலேயோ தான் அடைய முடியும் என்று காட்டின எம்பெருமானுடைய திருவாக்கை அனுசரித்து ஸ்ரீபாஷ்யகாரர் பிரபத்தியை அனுஷ்டித்து காட்ட வேணும், அந்த அனுஷ்டானத்தை உலகறிய செய்து காட்ட வேணும் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் எம்பெருமானை திருவரங்கத்திலே பங்குனி உத்திர திருநாளிலே தாயாரும் பெருமாளுமாக சேத்தியிலே அப்பொழுது அனுஷ்டித்து காட்டினார். தான் அப்படி அனுஷ்டித்து காட்டினதான சரணாகதியை தான் பட்டோலையும் பண்ணி வச்சார் சரணாகதி கத்தியத்திலே என்பது அது சரணாகதி கத்தியத்தினுடையதான விஷயம். அது இதனால இப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்த போது எம்பெருமான் பாஷ்யக்காரரிடத்திலே எப்படி அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டார் என்று கவனிக்கணும். அதைத்தான் ஏற்றுக்கொண்ட பிரகாரத்தை தான் பெருமாள் பேசினதாக அந்த பேச்சு என்ன, எம்பெருமான் திருவாக்கு என்ன என்பதையும் சரணாகதி கத்தியத்திலேயே பாஷ்யக்காரர் விஸ்தாரமாக அதை பட்டோல பண்ணி வச்சிருக்கார். நான் சரணாகதி கத்தியத்தை சேவிக்கச்சு அதையும் சேவிக்கிறோம். அப்போ அதுல விஸ்தாரமான வாக்கியங்களிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அத்தையோ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று ஒரு வார்த்தை, நித்திய கிங்கரோ பவிஷ்யதி என்றாக ஒரு வார்த்தை. அனிருதம் நோக்த பூர்வமே நச்சபக்ஷே கதாச்சனா ராமோத்யர்நாவிபாஷதே சர்வேவ பிரபன்னாய ததாஸ்மீதி ஜயாச்சரே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் வர்தம் மம இது மயைவ யுக்தம் அத்தத்வம் தத்வதோ மத்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வா என்று பேசி முடித்தார் எம்பெருமான் என்று சரணாகதி கத்தியத்திலே பார்க்கிறோம். அதுல பாஷ்யக்காரரை அத்தையோ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா, நீ இங்கேயோ எழுந்தருளிலிருந்து இந்த அர்ச்சாமூர்த்தியிலேயே வைத்துக் கொண்டு இந்த அர்ச்சாமூர்த்தி கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்க வேணும் என்று பிரபந்தன் மேற்கொண்டு பிரபத்தி செய்த பிறகு என்ன செய்ய வேணும் என்பதை அங்கே பாஷ்யக்காரருக்கு உபதேசமாக எம்பெருமான் சாதித்தருளினான் என்பது ஒரு முக்கிய வார்த்தை. அப்புறம் நீர் அனுஷ்டித்ததான சரணாகதியை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டேன், என்னுடையதான நித்திய கிங்கரராக நீர் எப்பொழுதும் இருப்பீர், இந்த சரணாகதிக்கு மோட்சார்த்தமான பலன் உண்டு என்பதையும் அங்கே எம்பெருமான் தான் ஒத்துக்கொண்டான். அதை எப்படி ஆக்கும், பரபக்தி பரஜான பரமபக்திகத பரிபூர்ண பகவத் அனுபவஜனித்த அனவதிக அப்படியே உசந்த பக்தியினாலே தான் செய்ய வேண்டியதான கைங்கரியத்தை பரபக்தியினாலையும் பரஜானத்தினாலையும் பரபக்தியினாலையும் பூர்ணமான பக்தியோடு செய்யக்கூடியதான கைங்கரியத்தை தான் அபேட்சிச்சு உம்மிடத்திலே சரணம் போகிறேன் என்று சொல்லி அத்திகல்பகா ஆபத்தகா ஸ்ரீமன்னு நாராயண சரண்யசரண்யா அனன்யசரணா தொத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே என்று தான் பிரபத்தி செய்ததை, பிரபத்தி செய்த வார்த்தையை, எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிச்ச வார்த்தையை அங்கே ஸ்ரீ பாஷ்யக்கார பட்டோல பண்ணி வச்சதுக்கு அதே விதமான கைங்கரியத்தை நீர் அபேட்சித்தபடியே கொடுக்கிறோம் என்று எம்பெருமான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அருள் செய்த வார்த்தை தான் பெருமாள் எம்பெருமானாரிடத்திலே பேசிய பல வார்த்தைகளிலே இந்த சத் சம்பிரதாயத்திலே சிஷ்யாளாக நமக்கு மிகவும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. ஆக சரணாகிய பாஷ்யக்காரர் அனுப்பிச்சு காட்டினார் என்றும் அந்த அனுஷ்டானத்துக்கு பெருமாள் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு பலன் தருகிறேன் என்று சத்திய பிரதிஜனாய் சொல்லும் போது அனிருத்தம் நோக்தபூர்வமே, நான் பொய் சொன்னவன் இல்லையே, நஜ பக்ஷே கதாச்சனா இனிமேல் பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கேனே ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஒருமுறை ஒரு காலே சரணாக அடைந்தார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் என்பதாக சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி என்று ஒருமுறை சரணம் அடைஞ்சவனுக்கு அவனுக்கு நிர்பயத்தை நான் கொடுக்கிறேன், சர்வ அபயத்தையும் கொடுத்தவனுக்கு மோட்சத்தை அளிக்கப் போகிறேன் என்பதான அர்த்தத்தை வச்சு பெருமாள் பேசினதான ராம சரம ஸ்லோகத்தை அங்க மீண்டும் எம்பெருமான் அங்கே எம்பெருமானாருக்கு எடுத்துக்காட்டி சரணமடைஞ்சவர்களை ஒரு காலம் கைவிடேன், அதுபோல உண்மையும் நான் ஒரு காலம் கைவிடேன், ஆகையால் தும் தத்வதா மத்ஞான தரிசன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வா, நிசம்சயா சந்தேகமே பட வேண்டாம், சுகமாஸ்வா சௌக்கியமாக வரும்,
மத்தியான தரிசன பிராப்திலோ, என்னை சேவிப்பதிலோ, சாட்சாத்கரிப்பதிலோ, பக்தியை பரிபூர்ணமாக பெறுவதிலோ, அதனாலே மேற்கொண்டு செய்யக்கூடியதான கைங்கரிய பிராப்திகளோ நமக்கு இனிமேல் ஒரு பயமும் இல்லை, ஒரு சம்சயமும் இல்லை என்று பெருமாள் பேசின வார்த்தை. இது பெருமாள் நேராக பேசின வார்த்தை. இதுதான் எம்பெருமானாரிடத்துல எம்பெருமான் பேசின வார்த்தைகளை நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டு வர ரீதியிலேயே மற்ற வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் எல்லாம் விசேஷமாக நாம் அப்பப்பொழுது அனுபவிச்சுண்டு வந்தோம். தேவப்பெருமாள் அருளி செய்த வார்த்தைகள் என்று 6 வார்த்தைகளையும் அனுபவிச்சோம். எல்லாவற்றுக்கும் மேல பாஷ்யக்காரர் அந்த பிரபத்தி என்றால் என்னவென்று தேவப்பெருமாள் 3வது வார்த்தையா சொன்ன போது பிரபத்தியை உபாயம்னு சொன்னார். அந்த பிரபத்தியை உபாயம்னா அந்த பிரபத்தி என்ன ரூபமான உபாயம் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரர் பெரிய நம்பிகளை ஆசிரியத்து தாம் கேட்டுக்கொண்டு அந்த பெரிய நம்பிகள் உபதேசிச்சதான சரணாகதியை அனுஷ்டிச்ச போது பெருமாள் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொண்ட வார்த்தையை பேசி காட்டினார் என்பது ரொம்பவும் இந்த சரணாகதி சம்பிரதாயத்திலே அவசியம். சர்வ பேரும் ராமானுஜ தாசர்கள் என்றால் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை வேறு விதமாக யாராவது தெரிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களானபடினாலே அவர்களும் இதை அவசியமாக தெரிந்து கொண்டு பாஷ்யக்காரர் அனுஷ்டித்தார் போலே அவருடைய பரம்பரையிலே நாம் அவருடைய சிஷியர்களான நம் ஆச்சாரியர்களை பற்றி வந்த நம்முடையதான சதாச்சாரிய பரம்பரையிலே சரணாகதியை அனுஷ்டிப்பது தான் நமக்கு உபாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதைத்தான் சுவாமி தேசிகன் பல காலம் தான் 102 வருஷம் எழுதியிருந்தார். பல காலம் இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்காமல் போனால் ராமானுஜ சம்பிரதாயத்தை ரட்சிச்சது ஆகாது ஆனபடியினாலே பிரபத்தியை உபதேசித்து கிரந்த ரூபமாகவும் சாதித்து எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் அத்தனை சந்தேகத்துக்குமாக பரிகாரங்கள் தான் சாதிச்சு எத்தனை கேள்விகள் எல்லாம் கேட்டு வச்சா தெரியும். ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியத புனః இதமேகம் சுனிஷ்பந்தம் தேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் நான் ஆராய்ஞ்சு கலக்கி பார்த்து ஆழத்தை கண்டுபிடிச்சு சாரமா எடுத்து சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு வியாச பகவான் சொல்லும் போது ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியத புனః இதமேகம் சுனிஷ்பந்தம் தேயோ நாராயண சதா. எல்லா யாத்திரத்தையும் குறைஞ்சி தேடி பார்த்து அப்படியே கலக்கி சாரத்தை எடுத்து பார்த்தா என்ன தேர்றது தெரியுமா? ஜேயோ நாராயண சதா அப்படின்னு சாட்சாத் ஸ்ரீபதியான நாராயணனை எப்பவும் தியானம் தான் பண்ணணும். இந்த தியானம் தான் விசேஷம்னா தியானம் எதனால விசேஷம்னா ஒரு ஜீவாத்மாவை காப்பாத்துன்றதுனால தானே விசேஷம். அப்ப தியானம் தானே உபாயம், பக்தி தானே உபாயம். பிரபந்தம் என்று சொன்னால் அதுல தியானத்துக்கு எவ்வளவு அவகாசம் இருக்கு. பிரபத்தி என்பது சொல்ப காலத்திலே பண்ணக்கூடிய உபாயமானபடியினாலே இந்த உபாயத்தை போய் பக்தி யோகத்துக்கு சமானமா ஒரு காலம் ஒத்துக்க முடியாது என்று பக்தி யோக நிட்டர்கள் பேசினார். அப்பேற்பட்ட பக்தி யோகத்துக்கு இருக்கிறதான என்ன மகிமை உண்டு அந்த மகிமையை தரக்கூடிய பிரபத்தி என்ன சரணந்த்வாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி மிருத்யும் அதிக்கிரமியா யாந்தி தத் வைஷ்ணவம் பதம். இப்படி பல பிரமாணங்களினாலே சரணம் துவாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி மிருத்யும் அதிக்கிரமிய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் என்று பக்தி யோகம் செய்ய முடியாதவர்கள் பக்தியை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட பிரானிடத்திலே சாமானிய பக்தியோடு எம்பெருமான் நம்மை ரட்சிக்க வேணும் என்னும் எம்பெருமான் நாம் தான் சேர்ந்திருக்க வேணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்ற ஆசையினோடு இந்த சம்சாரத்தை வெறுத்து யார் சரணம் அடைகிறாளோ அவர்களுக்கும் கூட பக்தியோகம் இல்லாமலே சரணம் அடைவர்களுக்கும் கூட அந்த வைஷ்ணவமான பதம் உண்டு என்கிறதான பல பிரமாணங்களை எடுத்து காட்டி ஸ்ரீபாஷ்யக்காரர் ரகசியமாக சொல்லி தந்த அர்த்தங்கள் இவைதான் என்று நமக்கெல்லாம் சத்சம்பிரதாயத்திலே உபதேசிச்சு வச்ச சரணாகதியை அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அனுஷ்டிச்சத பெருமாள் ஏத்தண்டார். அப்படி தான் அனுஷ்டிச்சதையும் பேசி காட்டினார் ஸ்ரீபாஷ்யக்காரர். பெருமாள் ஏத்தண்டதையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் பட்டோலை பண்ணி என்ன பேசினார்னு சொன்னார் என்று இப்படி பெருமாளும் பெருமாளுமாக 2 பேரும் சேர்ந்து இவர்களை சேர்த்து நாம் அனுபவிக்கும் பிரகாரங்கள் இன்னும் பல உண்டுனாலும் இதற்கு மேலாக இன்னும் எம்பெருமானாருடைய வைபவம் பல பிரகாரங்களாலே அனுபவிக்க வேண்டியிருப்பதனால இப்போது அடுத்த விஷயமாக எம்பெருமானாரை நாம் அனுபவிக்கும் பிரகாரத்திலே முக்கியமாக எப்படி பெருமாளை அனுபவிக்கும் போது நிருசம்மனை அனுபவிப்பது நிருசம்மனுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தை நினைச்சுட்டு தான் நிருசம்மனை அனுபவிக்கிறோம். அதே போல ராமனை அனுபவிக்கும் போது அப்படியே ராமனை கோதண்ட ராமனாகத்தான் அனுபவிக்கிறோம்.
கண்ணனை அனுபவிக்கும் போது பல விக்கிரகங்களாக பல திருமேனிகளாக எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அவன் அவனுக்கு நடனாக அனுபவிக்கிறோம், வேணுகாலோகனாக அனுபவிக்கிறோம், காளிங்க நர்த்தனம் பண்ணவனாக அனுபவிக்கிறோம், துவாரகாநாதனாக இல்ல கோவர்தனகிரி தாரணம் பண்ணவனாக, இப்படி பல திருவுருவங்களாலே எம்பெருமானை அனுபவிக்கிறார் போலே எம்பெருமானை அனுபவிப்பது போலே ஆச்சாரியாலயம் அனுபவிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதித்த ரீதியிலே இப்பொழுது எம்பெருமானாருடையதான திவ்யமங்கல விக்கிரகமானது, திவ்ய திருவேணியானது எப்படியாக்கும் லோகத்திலே எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சுண்டு எப்படி வசந்ததான ஒரு சேவிக்கவே சர்வ பாக்கியமாக எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருந்ததோ அந்த எம்பெருமானாருடையதான திருவேணி வைபவத்தை இப்பொழுது மேற்கொண்டு அனுபவிக்கலாம் என்று தோன்றுகிறது. அது எம்பெருமானாருடைய திருவேணி, எம்பெருமானார் எப்படி சேவை சாதிச்சார், பெருமாள் எப்படி சேவை சாதிச்சார், எப்படி திருவரங்கனை சேவிக்கச்சே திருவரங்கனுடையதான சயன திருக்கோலத்திலே அனுபவிப்பது போல, திருவேங்கடம் சேவிக்கச்சே நின்ற திருக்கோலத்திலே அனுபவிப்பது போல பாஷ்யக்காரரை எப்படி அனுபவிப்பது என்று பார்த்து அது சுவாமி தேசிகன் அப்புள்ளாரிடத்திலே பாஷ்யக்காரர்னா எப்படி இருப்பார், சேவிக்கிறதுக்கு எப்படி இருப்பார், பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், என்ன ஆக்கரையோடு இருப்பார், என்ன சாத்துபடியோடு இருப்பார் என்றெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு தான் பாஷ்யக்காரரை தன்னுடைய திருவுள்ளத்திலே எப்படி சித்திரப்படமாக வரைந்து கொண்டு அனுபவிச்சாரோ அதை எதிராட்சத்திலே சாதிக்கும் போது உபவீரினம் குன்றவன் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். பாஷ்யக்காரர் எப்படி இருப்பார்னா திருக்கோலத்து சொல்றார். பாஷ்யக்காரர் யதிராஜராக சேவை சாதிச்சாராம், யதிராஜராக உயர்ந்த யதியாக சேவை சாதிச்சாராம். யதிராஜர் என்றால் யதிகள் என்றால் சன்னியாசிகள் என்றால் எப்படி இருக்க வேணும், உலகத்திலேயே வசந்த தர்மம் வைஷ்ணவ தர்மம்னு சொன்னா வைஷ்ணவ தர்மத்திலேயே வசந்த தர்மமா இருக்கக்கூடியது. எல்லா வர்ணாசிரம தர்மங்களிலேயும் பிராமண கஷத்திரிய வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய வர்ணங்களிலே ஆசிரமங்கள் என்று பார்த்தால் பிராமணர்களுக்கு சொன்னதான பிரம்மச்சரியம் கார்கத்தியம் ஆனப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று சொன்னால் அப்படி சன்னியாசாசிரமம் தான் வைஷ்ணவ தர்மத்திலேயே ரொம்ப வசந்த தர்மமாக அதை ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அவலம்பித்துக் கொண்டு அந்த வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டிக்கும் போது சன்னியாச தர்மத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்கும் போது எப்படி இருந்தார் என்பது ரொம்ப அவசியமாக அங்கே சூச்சிப்பிக்க வேணும், காட்ட வேணும், இதை உலகறிய காட்ட வேணும் என்று எத்திராஜ சத்திலே அந்த வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதான வசந்த சன்னியாசியாக ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி எழுந்தருள் இருந்தார் என்பதை திவ்யமங்கல விக்கிரக தியானமாக அருளி செய்கிறார். உபவீரினமோத்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகதார்த்தவாஹவீடே சிகயா சேகரிணம் பதியதீனாம். இந்த தலைப்பையே எடுத்துட்டோம்னா ஆச்சாரியர்களை அனுபவிக்கும் போது ஆச்சாரியர்களுடையதான தனியனை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அந்த தனியனுடைய மகிமையிலே நாம் மகிழ்வது என்பது ஒரு ரீதி, அந்த தனியனை கொண்டாடுவது என்பது ஒரு ரீதி. ஆச்சாரியருடையதான திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுவது ஆச்சாரியர் அவதரிச்சதே நாம் செய்ததான புண்ணிய பலமானபடியினாலே அப்பேற்பட்டதான திருநக்ஷத்திர அவசியம் அனுபவிக்க வேணும், அதை கொண்டாட வேணும், அதை உலகத்தையே சொல்லி எங்க ஆச்சாரியர் எப்பேற்பட்டவர் என்று காட்ட வேணும் என்றதான திருநக்ஷத்திர வைபவத்தை அனுபவிக்கிறதும் ஒரு ரீதி. ஆச்சாரியருடையதான ஸ்ரீசூக்திகளைத்தான் முக்கியமாக பரப்ப வேணும். ஆச்சாரியர்கள் அதைத்தான் ஆசைப்பட்டார். நாம் என்ன சொன்னோம், யாருக்கு என்ன சொன்னோம், கேட்டவர்கள் அதனாலே பிழைத்து உஜ்ஜீவிக்க வேணும், உயர்ந்த சத்கத்தை அடைய வேணும், எம்பெருமானிடத்திலே பக்தர்களாக வேணும் என்று அவர்கள் உபதேசிச்சதை மீண்டும் உலகத்திலே பிரச்சாரம் பண்ணி அதை அச்சு போடுவது, அதை பிரச்சாரம் பண்ணுவது, காலக்ஷேபம் சொல்வது என்பதாக அந்த கருத்துக்களை பரப்புவது என்று சத் சம்பிரதாயத்தை ரட்சிப்பது என்றால் அதுதான் அதனுடையனால அப்படி ஸ்ரீசூக்திகளை ரட்சிப்பது என்பது ஒரு ரீதி. அதே போல ஆச்சாரியருடையதான திருநாமத்தை சொல்லி திருநாமத்தையே உச்சாரம் பண்ணி கொண்டு திருநாமோச்சாரணம் எப்படி எம்பெருமானுடையதான திருநாமத்தை சொன்னாலே நாயிலுண்டே நமோ நாரணாவின்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாதம் ஆக்கதிக்கன் செல்லும் வகையுண்டே என்னொருவர தீக்கதிக்கன் செல்லும் திறமென்னு ஒருத்தருக்கும் கட்டகரியே கிடைக்காது, கட்டகரிக்கு போக வேண்டவே வேண்டாமே, நான் வாயிலுண்டே, நாக்கு நமக்கு சொந்தமா இருக்கு, நாக்கு எங்க வெளியிலேருந்து வரவழைச்சு ஒட்ட வச்சு பேசணுமா, வரவழைக்கணுமா, ஆர்டர் கொடுத்து பண்ணணுமா, இது என்ன வரவழைச்சு மேனுபேக்சர் பண்ணி வர வேண்டிய வசதி இல்லையே, நம்மிடம் நமக்கே பெருமாள் கொடுத்து வச்சிருக்கிறதானா வாயிலுண்டே
நமோ நாரணாவின் வாதுரைக்கும் ஊரையுண்டே திருவட்டாட்சம் ஆச்சாரியர் உபதேசிச்சதான 8 எழுத்து போதுமே. தினமும் லட்சக்கணக்கான எழுத்துக்களை வியர்த்தமா பேசுறோமே, ஒரு 8 எழுத்து போதுமே, இதை சொல்லிட்டு இருந்தா போதுமே. வாதுரைக்கும் ஊரையுண்டே, இப்படி நாக்கு இருக்கு, நாக்கிலே சொல்றதுக்கு 8 எழுத்து இருக்கு என்று நாராயணனுடைய திருநாமத்தை சொன்னவர்களுக்கு மூவாதம் அக்கரிக்கண் செல்லும் வரையுண்டே. சாஸ்வதமான அச்சுராதி மார்க்கத்தினாலே செல்லக்கூடியதான பாக்கியம் உண்டே. அந்த வழி இருக்கச்சே எதற்கு யமலோகத்துக்கு போவது, இல்ல பித்ராதி லோகங்களுக்கு போவது, இப்படி அலைய வேண்டாமே என்பதாக இத சொல்லும் போது திருநாமத்தை, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே சர்வக்ஷேமம் உண்டுன்னு காட்டினா போல ஆச்சாரியர்களுடையதான திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது, திருநாம வைபவத்தை அனுபவிப்பது என்பது ஒரு வழி. ஆக இந்த ரீதியில தான் இப்போ ஸ்ரீபாஷிகாரருடையதான வைபவத்தை நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அது ஒரு நாள் ராமானுஜருடைய திருநாம வைபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ராமானுஜரிடத்துல எம்பெருமான் பெருமாளை ஈடுபட்ட ரீதி என்ற வகையும் பார்த்துட்டு வந்தோம். அதே போல ஆச்சாரியருடைய திருவேணியை அனுபவிப்பது என்பது ஒரு விசேஷமான விலட்சண்யம் உடையதான, இது சிஷ்யர்கள் அவசியம் அனுசந்திக்க வேண்டியதான வழியானபடினாலே அதுவும் இவர்களுக்கு உத்தாரகமாக இருக்கும் என்று காட்டுவதற்காக சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரருடையதான திருமேனியை வர்ணிச்சு காட்டியிருக்கார் எத்திராஜ சப்தத்தில. அதுல பல சாஸ்திரார்த்தங்கள் உள்ளடக்கினதாக இருக்கு. யதி தர்மம் எப்படி இருக்கும், வைஷ்ணவ தர்மம் எப்படி இருக்கும், ரெண்டத்தையும் சேர்ந்து அனுஷ்டிச்சு ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திருமேனியை அனுபவிப்பது நமக்கு எவ்வளவு கொடுத்து வச்சது என்பதை காட்டுறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி எழுந்தருள் இருப்பார், என்ன ஆகதியோட இருப்பார்னா அத முன்னே அந்த டெல்லி சுல்தான் விஷயத்திலே பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் டெல்லிக்கு அந்த சுல்தானுடையதான ராஜசபைக்கு போனார். செல்வ பிள்ளை ராமப்பிரியன் என்று சொல்லும்படியான ஸ்ரீ நாராயண பெருமாளை உற்சவ விக்கிரகத்தை மீண்டும் அவனிடமிருந்து மீட்டு வர வேண்டும் என்று போன போது பாஷ்யக்காரருடையதான திவ்ய திருமேனியை பார்த்து அந்த சுல்தான் அந்த திருமேனியினுடையதான காம்பீரியத்தையும் அதனுடைய தேஜஸையும் அது இருக்கிறதான பவித்திரத்தையும் சுத்தியும் பார்த்து பிரமிச்சு போய் அவருக்கு கொடுத்து வச்சிருந்தது பாஷ்யக்காரரை சேவிக்கிறதுக்கு. அதனால பாஷ்யக்காரரை சேவிச்சு எப்பேற்பட்ட அல்லாவே வரா போல இருக்குன்னு சொன்னான் அப்படின்றதாக சொல்லுவா. அதுபோல யாரு கண்டாலும் ஆகர்ஷிக்கும்படியானதான திருமேனி பாஷ்யக்காரருக்கு. அவ்வளவு தேஜோமயமாக உயர்ந்ததாயும் கம்பீரமாயுமான திருமேனி. அப்பேற்பட்ட திருமேனி மாத்திரமே சிஷ்யர்களை அக்காலத்திலே ஆயிரக்கணக்கானவர்களை ஆகர்ஷிச்சது. ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ல போனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை திருத்துறது என்பது ரொம்ப அசாத்தியம். அது அத்தனை பேர்கள் செவிப்படும்படியாக பேசுவதே கஷ்டம் அந்த காலத்துல. இப்பதான் மைக் இருக்கு, ஏதோ நான் பேசுறேன், எத்தனை பேர் வேணா கேட்கலாம். இப்ப டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் வந்திருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு, ஏதோ இன்டர்நெட்ல கேட்கலாம், போன்ல கேட்கலாம், இன்னும் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம், டேப் ரெக்கார்டர்ல கேட்கலாம், எத்தனையோ வசதிகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரே சமயம் அதான் பெரிய லட்சோபலட்சமானவர்கள் திரண்டிருக்கிற மீட்டிங்ல கூட இப்ப எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறா, உபன்யாசங்கள்லாம் கூட நடக்கிறது. ஏன்னா அத்தனை பேரிடத்திலே நேரடியாக பேசுவதற்கு உண்டானதான சப்த சாமகிரி இப்போ இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சாமகிரிகள்லாம் அப்ப கிடையாது. அதனால பாஷ்யக்காரர் இப்ப என்ன உறக்க பேசினாலும் உறக்க பேசுறவரா முதல்ல அவ்வேற்பட்ட உயர்ந்த நிட்டையுடைய ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளவு கத்திலாம் பேசுவது வழக்கம் இல்லை. எவ்வளவு மிடற்றோசை இருந்தாலும் எவ்வளவு கம்பீரமாக பேசினாலும் ஏதோ ஒரு 100 பேர் 200 பேருக்கு வேணா கேட்கலாம். ஆனா 1000 லட்சோபலட்சமான ஜனங்களை திருத்துவதற்கு பேசி திருத்துவது என்பதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அதை கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா தெரியும். அப்படி இருக்கச்சே பாஷ்யக்காரருக்கு எப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் அது திருந்தி வந்து திருவடிகளே வந்து ஆசிரியச்சார்கள்னா அது பாஷ்யக்காரருடையதான திருமேனியை சேவிக்கிறதே பரமானந்தமா இருந்ததுனால தான். அது பாஷ்யக்காரரை சேவிப்பதனாலே அவளுக்கு சர்வ க்ஷேமங்களும் ஏற்பட்டு அவளுடைய கட்டங்கள்லாம் தீர்ந்து போய் ஏதோ மனசுல ஒரு பரமானந்தம் ஏற்பட்டு அப்படியே பெருமாளையே சேவிக்கிறா போன்றதான ஒரு மனசுல ஒரு திருப்தியும் ஒரு பவித்திரமும் ஒரு சுத்தியும் ஏற்பட்டதுனால தான் பாஷ்யக்காரருக்கு அத்தனை ஒரு பெரிய வைஷ்ணவ சமூகத்துக்கே ஒரு புரட்சிகரமான ஆச்சாரியர் என்ற அந்த காலத்திலேயே அவருக்கு 12,000 சிஷ்யர்கள் ஒரு சமயம் பாஷ்யக்காரர் திருமலைக்கு எழுதின போது கூட பெருமாள் பாஷ்யக்காரரோட அந்த காலத்து வார்த்தைகளை நினைச்சு பார்க்கணும். 12,000 சிஷ்யர்கள் பாஷ்யக்காரரோட திருமலையிலே பெருமாளை சேவிக்க போனா என்று எழுதி வச்சிருக்கா. குரு பரம்பரையிலே பார்க்கிறோம், சேவிக்கிறோம் நாம. அப்போ
பாஷ்யக்காரருடைய திருமேனி அவ்வளவு பிரகாசமானது, கம்பீரமானது, தேஜோமயமானது, எல்லாரையும் ஆகர்ஷிக்க கூடியது. அதை சேவிச்சாலே இப்பேற்பட்ட மகான சேவிக்கிறோமே என்று ஒரு பயமும் ஒரு பக்தியும் உண்டாக்கக்கூடியதான திருமேனி இது. அத்தனை திருமேனியினுடையதான அந்த வைபவத்தை தான், அவ்வளவு மகிமையைத்தான் என்று அப்படியே தானான திருமேனி என்று சொல்லும்படியான ஸ்ரீபாஷ்யக்காரரை ஸ்ரீபெரும்புதூரிலே சேவிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரிலே ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திவ்ய திருமேனிய புஷ்பாலங்காரங்கள் கவசங்கள்லாம் இல்லாம திருமேனிய மாத்திரம் அப்படி சேவிக்கிச்சே அந்த காம்பீரியத்தை இன்னைக்கும் சேவிக்கிறோம். என்ன கம்பீரமான திருமேனி! சர்வேஸ்வரனுடைய இத்தனை அர்ச்சவா விக்கிரகங்கள் கூட இவ்வளவு கம்பீரமாக நிச்சயமா இல்லையேன்னு மனசுல அப்படி ஒரு ஒரு பக்தியையும் ஒரு பயத்தையும் ஒரு ஆகர்ஷகத்துவத்தையும் அப்படி ஒரு ஈடுபாட்டையும் உண்டாக்கக்கூடியதா எப்படியே நம்ம அப்படியே அடியிலே இழுத்து விடும்படியானதான இப்போ சொந்த திருமேனி ஸ்ரீ பெரும்புதூரிலே சேவிக்கிறோம் பாருங்கோ. அப்படியான திருமேனி, இதே திருமேனி விபவாவதாரத்திலே எழுந்தருள் இருக்குச்சே எப்படி எழுந்தருள் இருப்பார்னா, உபவீர் இனமோத்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம். சன்னியாசி தர்மத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் சுமார் ஒரு 30 திருநட்சத்திரத்திலே சேவித்து ஆசிரியிருப்பார் என்பதாக ஏற்படுறது. ஏன்னா 36வது திருநட்சத்திரத்துல கிடாம்பியாச்சான் பாஷ்யக்காரருக்கு மடப்பள்ளி ஆச்சானாக கைங்கரியத்தை ஏத்துண்டார் என்று சரித்திரத்துல பாக்குறோம். பாஷ்யக்காரருக்கு 36வது திருநட்சத்திரத்துல அவருக்கு, அதுக்கு முன்னாடியே அவர் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டிருந்தார் என்னும் 32வது திருநட்சத்திரத்திலே ஒரு விசேஷமான நிகழ்ச்சி உண்டு. இப்படி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்து அநேகமாக ஒரு 30 திருநட்சத்திரத்துல ஏற்றிருப்பார்னு தெரிகிறது. நாம் சேவிக்கிற நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரிய பரம்பரை குரு பரம்பரா பிரபாவத்துல இன்ன திருநட்சத்திரத்துல இன்ன திதியில இந்த நட்சத்திரத்துல ஏத்துண்டார்னு ஒரு வார்த்தை ஸ்பஷ்டமா இல்ல. ஆனா இவ்வளவு சீக்கிரமாக ரொம்ப யௌவனத்திலேயே ஏத்துண்டார் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் உண்டு. அதுல 36வது திருநட்சத்திரத்திலே கிடாம்பி ஆச்சான் அவருக்கு மடப்பள்ளி ஆச்சானாக வாய்த்தார் என்றதுக்கும் பிரமாணங்கள் இருப்பதனால அதற்கு முன்னாக பல வருஷங்கள் பாஷ்யக்காரர் எதிராஜராக எழுந்திருப்பார் என்பதனாலே பெரியவாள் 30வது திருநட்சத்திரத்திலே அல்ல அதை சுற்றி 29, 30, 31 என்பதான அந்த திருநட்சத்திர வயசுல அப்ப பாஷ்யக்காரர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சிருப்பார் என்பதாக ஏற்படுறது. அப்போதிலிருந்து 120வது திருநட்சத்திரம் வரைக்கும் சுமார் 90 திருநட்சத்திரங்கள் சிவாஷிகாரர் சன்னியாசாசிரத்தை ஏத்துண்டு சன்னியாசியாகவே உயர்ந்த சன்னியாசாசிரமத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் இவரிடமிருந்துதான் தெரிந்து கொள்ள வேணும் என்று அப்படி எழுந்துள்ளிருந்தார். அதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது சொன்னார், எப்படியாக்கும் முன்ன பூர்வத்திலே சன்னியாச தர்மத்தை அப்ப கிருதயுகத்திலே லோகத்துக்கு எது சன்னியாச தர்மம்னு காட்டுவதற்காகவே பெருமாள் ஆத்ரேய பகவானாக அவதரிச்சாரோ அதே ஆத்ரேய பகவானாக அவதரிச்ச பெருமாள் தான் மீண்டும் இப்பொழுது எதிராஜராக அவதரிச்சார். எதுக்காகன்னா வேதாந்த விஷயங்களே எத்தனை சிக்கல் இருக்கோ அதையெல்லாம் தீர்த்து வச்சா போல வேதாந்த விஷயத்தை அனுஷ்டான பரியந்தமாக காட்டி கொண்டு வரக்கூடியதான சன்னியாச தர்மத்துல வரும்போது சன்னியாசி தர்மம்னா எப்படி இருக்கணும்னு அப்போ விதவிதமான சன்னியாசிகள் லோகத்துல ஏற்பட்டுட்டா. சன்னியாசின்னா எதையோ விட்டுட்டு எதையோ பண்ணிட்டு எதையும் சரியாவே செய்ய தெரியாம கடைசியில நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டோமே, அதனால நாங்க எதை செய்யணும் எதையும் செய்ய வேண்டாம் பக்தியோட இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியும் மனசு அளவுல இருக்குன்றதுனாலே எவ்வளவு மனசுல பக்தி இருக்குன்றது யார் எடை போட்டு பாக்குறது, யார் அளந்து பாக்குறது? அதனால சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு தாடி வச்சு நிலையிறது, மீச வச்சு நிலையிறது, இல்லன்னா தலைய மொட்டை அடிச்சுக்காம அலையிறது, இல்ல மொட்டை அடிச்சுன்னு முழு மொட்டையா அலையிறது, ஏதோ காஷாயம்னு ஒரு காஷாய துண்டை மாத்திரம் ஊத்திட்டா போறோம்னா அதுலயே கூட சில சன்னியாசிகள் இன்னும் அப்பெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் விதவிதமான பௌத்தர்கள் ஜைனர்கள் எல்லாம் ஏற்பட்ட போது அதுவும் வெள்ளை துணியை சுத்தி நிலையிறதுன்னு சில சாமியார்கள், சில பேர் சிவப்பு துணியை சுத்தி நிலையிறதுன்னு சில சாமியார்கள், அதுலயே ஒத்த கொம்பு வச்சுட்டு ஏகதண்டமா சுத்துறது என்று சில சாமியார்கள். அப்படி என்று பார்த்தான்னா கடைசியில சாமியார் வேஷமும் எக்கச்சக்கமாய் போச்சு. இதுல எது வைஷ்ணவமானது, எது சாஸ்திரம் ஒத்துண்டது, எது பவித்திரமானது என்றதான ஒரு பிரமிப்பு ஜனங்களுக்கு தீரவே இல்லை. அது அன்னைக்கு மட்டும் தீரல, இன்னைக்கும் தீரல. ஒரே ஜடா முடியா இருந்தாலும் சாமியார்னு சில பேரை தோன்றது. சில பேர் நன்னா மழிச்சுண்டு தலையில ஒரு சொத்து மயில் கூட இல்லாம ஒரு முண்ட சாமியார்னு சொல்லுவாரு.
அது மாதிரி அங்க ஒரு மொட்டை சாமியார் வேஷம் போட்டாங்க, அவளும் சாமியார் தான் அப்படிங்கிறா. என்ன நெத்திக்கு இட்டுக்கணும் அப்படின்றதுலயும் ஒரு நிச்சயம் இல்ல, நெத்திக்கு இட்டுக்கணுமான்னு நிச்சயம் இல்ல, நெத்திக்கு இட்டுக்க வேணான்றதுல நிச்சயம் இல்ல, என்ன சாப்பிடணும், எப்படி போகணும், அது என்ன வஸ்திரம் உடுத்திக்கணும், என்ன பூணல் போட்டுக்கணுமா, பூணல் போட்டுக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட சாமியார்கள் விதவிதமா ஏற்பட்டு போய் யாரு சாமியார்னு நினைச்சுக்கிறது அப்படின்னா யார பார்த்தா பிரமிப்பா இருக்கோ அவள்லாம் சாமியார் தான். இப்போ அந்த மாதிரியான குழப்பம் இப்ப மாத்திரம் இல்ல, அது அந்த காலத்திலேயே ஏற்பட்டு. அதுதான் சுவாமி தேசிகன் எடுத்து பிரமாணம் எடுத்து காட்டினார். இது இப்ப ஏற்பட்டதில்ல, அப்ப ஏற்பட்டதில்ல, எப்ப கிருத்தயுகத்துல கூட இந்த மாதிரியான சாமியார்கள்லாம் சில பேர் வந்துட்டாங்க. காணாத சாக்கிய பாஷண்டை த்ரைதர்மீ விலோபிதா, த்ரைதர்மோ விலோபிதா, அப்படி காணாத சாக்கிய பாஷண்டை த்ரைதர்மோ விலோபிதா. அதனால இப்படி பழைய சாமியார்கள் எல்லாமே ஏற்பட்டு அந்த வேதத்தினுடையதான மார்க்கத்தை யாரும் மறைச்சுட்டா. அதனால வேதாந்தியான சன்னியாசி எப்படி இருப்பார்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதாத்ரயி என்பதுதான். திரிதண்டதாரிணா பூர்வம், கையிலே திரிதண்டத்தை ஏந்தி காட்டி கொண்டு ஆத்ரேய பகவானாக, அவர் தான் தத்தாத்திரேய பகவான் சொல்லுவோம். அவர் தத்தர் என்றது அவருடைய திருநாமம். அது அதே அத்ரி மகர்ஷிக்கு குமாரராக அவதரிச்சதுனாலே ஆத்ரேயர் என்பதாக அந்த தத்தாத்திரேய பகவான் அந்த சன்னியாசி தர்மம்னா என்னன்னு காட்டினாராம். சன்னியாசி தர்மங்கள்னு சொல்லச்சே அதுலயும் பல நிலைகள் இருக்கு, பல நிலைகள்ல ஒரு ரொம்ப உயர்நிலை அப்படின்னு சொன்னா சன்னியாசியானவர் எல்லாத்தையும் விட்டுறார், எல்லா பற்றையும் விட்டார், எல்லா பேச்சையும் கூட விட்டுவிட்டார், யாரிடமும் பேசுவதில்லை. இன்னும் கேட்டான்னா அப்படியே தியானத்திலேயே இருப்பார், தியானத்திலே மூழ்கி இருக்குச்சே. அதுவும் பெரிய யோகீஸ்வரா இருந்து தியானத்திலே மூழ்கி இருந்து எல்லா பத்தையும் விட்டுக்கொண்டு உறவெல்லாம் விட்டுக்கொண்டு எங்கேயோ சஞ்சரித்து கொண்டு தான் இருக்கும் இடம் என்ன என்று கூட தான் சுற்றி பார்த்து அறிந்து கொள்வதற்கு கூட அவ்வளவு ஆசை கூட இல்லாம போகும் இடமெல்லாம் தான் கால் போன வழியிலே போய்கொண்டு இப்படி இருக்கும் இடத்துல எல்லாம் உள்ளுக்குள்ளே எம்பெருமான ஆவேசமா இருந்து கொண்டு நம்மிடத்துல எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு போகிறான். அதனாலே அந்த எம்பெருமான் நடத்தி கொண்டு போற வழியிலே போய் கொண்டு இருக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டு ஓரிடத்திலையும் ஒரு நாளும் தங்கி இல்லாம அப்படி பகவத் ஸ்மரணையோடையே இருக்கும்போது இவருக்கு ஒரு வருடத்திலையும் ஒன்னையும் கேட்டு பெற்றுக் கொள்வது என்பது அது நினைவே கிடையாது, தெரியவே தெரியாதுன்றதுனாலே வஸ்திரம் கூட சரீரத்திலே இல்லாம, அந்த சரீரத்திலே வஸ்திரம் இல்லைன்றது தெரியக்கூட தெரியாம இப்படி வஸ்திரமே இல்லைன்னு சொன்னா இவருக்கு என்ன பூணல் தயாரிச்சு போட்டு போறார். அதனாலே உடம்புல பூணல் கூட இல்லாம வஸ்திரம் கூட இல்லாம, இல்ல ஒரு பார்பர் ஷாப்ல போய் இதை ஷவரம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம இப்படி ஒரே ஜடம் முளைச்சு போய் உடம்பெல்லாம் அழுக்கு எடுத்து போய் குளிக்கிறோமா குளிக்கலையான்னு கூட தெரிஞ்சு கொள்ளாம இப்படி பகவத் தியானத்திலேயே மூழ்கி இருந்த சுகபிரம்ம ரிஷி போல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசமானது எப்படி உடம்புல சரீரத்துல பூணல் தெரியாது, இருக்குன்னு தெரியாது, போச்சுன்னு தெரியாது, வஸ்திரம் இருக்குன்னு தெரியாது, போச்சுன்னு தெரியாது, ஒரே ஜடா முகூர்த்தமாக எப்படி அப்படியே பகவத் தியானத்திலே மூழ்கி இருப்பது, எப்படி சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறவன் ஜலத்தை மாத்திரம்தான் உணர்வானே ஒழி வேற ஒன்னத்தையும் உணரமாட்டானோ அதுபோல பெருமாளை மாத்திரம் உணர்ந்து கொண்டிருக்கிறதான் உத்தமமான சன்னியாச ஆசிரமம் அப்படிங்கிறது. அது அவதூத சன்னியாசம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டவர் என்பதாக அது சொல்றது உண்டு. ஆனா அந்த சன்னியாசம் யாருக்கு சாத்தியம் அப்படிங்கிறது அப்படியே பகவானோட தான் ஒன்றி போயே இருந்து கொண்டிருக்கிறவாளுக்கு தான் அது அவ்வளவு சாத்தியமே ஒழிய அதற்கு அடுத்த ஸ்டெப்பா இருந்தான்னா அப்போ அவளும் அதையே கடைபிடிக்கிறது ரொம்ப தப்பு. அதனால நமக்கு என்ன யோகியதை இருக்கோ, நமக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த யோகியதைக்கும் அதிகாரக்கும் தகுந்தா போலத்தான் வேஷம் இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட வேஷமும் அதுவும் சன்னியாசாசிரமத்தில் இருப்பதா இருந்தால் அந்த வேஷம் எப்படி இருக்கணும்னா, சன்னியாச வேஷமானது எப்படி இருக்கணும்னா, ஆசையெல்லாம் விட்டோம், நாங்கள் சன்னியாசி தான், அதனால் எங்களிடத்துல நீங்கள் நெருங்கும் போது எங்களை பார்க்கும் போது வாக்கும் நீங்கள் எந்த மாதிரியாக பார்க்க வேணும், எந்த மாதிரியாக எங்களை அபிமானிக்க வேணும், எந்த மாதிரியாக நெருங்கி வர வேணும், எந்த மாதிரியாக ஒதுங்கி போக வேணும் என்று நீங்கள் மனசிலே முதலில் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அவர்களுக்கு அதுக்காகத்தான் முதல்ல ஒரு விலட்சணமான எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு வேஷத்தை காட்டினால்தான் உலகம் தானே தெரிந்து கொள்ளும் என்பதற்காக ஒரு யூனிஃபார்ம் போல
ஆசையை விட்டதுக்கு அடையாளமாக அந்த காஷாய வஸ்திரம் இன்னும் சிவப்பு வஸ்திரத்தை சாத்திக்கிறது சன்னியாசிகளுக்கு முதல் தர்மமா சொல்லியிருக்கு. இதனால என்ன, ஒரு சுவாமியை சேவிச்சோம்னா அந்த சுவாமி என்ன ஆசிரமத்துல இருக்கார் என்றோ அந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவரை நெருங்கணும்னா அந்த நெருங்கும் போதும் விலகுவதும் எப்படி இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அதை பார்த்த மாத்திரத்தினாலே உணர்த்த வேண்டும். அவரிடத்துல கேட்டு நீர் என்ன சுவாமி, நீர் என்ன கிரகஸ்தரா சன்னியாசியா அப்படின்னு கேட்டு அதுக்கு மேலே அவர் பதில் சொல்லக்கூடிய நிலையில கூட அந்த சன்னியாசி இருக்க மாட்டார்ன்றதுனால பார்த்த மாத்திரத்தினாலே கௌரவிக்கணும், பார்த்த மாத்திரத்தினாலே பக்குவமா நெருங்கணும், பார்த்த மாத்திரத்தினாலே பக்குவமா விலகி போகணும்ன்றத ஜனங்கள் தாங்களே புரிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்காக ஒரு யூனிஃபார்ம் தர்மமாக முதல்ல அவளுக்கு காஷாயத்தை ஏற்படுத்தினான். அதனால காஷாயத்தை உடுத்திக் கொள்வது என்பது பாரத தேசத்திலே இது சன்னியாச தர்மமாக அது ஒரு சன்னியாசிகளுக்கு ஒரு யூனிஃபார்மால, அதுவும் யூனிஃபார்ம்ன்ற ஒரு சாமானிய வார்த்தையினாலே அதை எளப்பமா நினைச்சிடக்கூடாது. ஏதோ பசங்க யூனிஃபார்ம் மாதிரி, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி, மிலிட்டரி யூனிஃபார்ம் மாதிரி அதை பார்த்தாலே அதுக்கு கௌரவத்தை தரணும். அந்த கௌரவத்தை தரந்து நாம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சன்னியாசின்னா அப்படியே ஒரு அந்த பக்தியினாலே இருக்கக்கூடியதான ஒரு தேஜஸ் நெருப்பு மாதிரி அவரிடத்திலே ஜாக்கிரதையாக அபச்சாரப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் அவரிடத்திலே போய் பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களோட நெருங்கக்கூடாது. அவர் கௌரவிக்கும் போது அவருக்கு தேவையான அளவிலே அவரிடத்திலே கௌரவிக்கலாம். அவர் அனாவசியமா பேச மாட்டார். அவரிடத்திலே போய் என் பேர் இதுதான், என் பேர் இது, என் குடும்பம் இது, என் சொத்து இது என்றெல்லாம் பேசியிருக்க கூடாது. அதற்காக அதையும் அவர் கேட்டு உன்னிடத்து அப்படியா நீ தீர்காயசா இரு என்று சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு கூட அவருக்கு தேவையில்லை என்பதை காட்டுறதுக்காகத்தான் சன்னியாசிகளுக்கு அபிவாதனம் செய்யக்கூடாது, செஞ்சா அவளும் பிரதி அபிவாதனமாக ஆசீர்வாதம் செய்யக்கூடாது என்றெல்லாம் இது பிராச்சீன ஆச்சாரமாக சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கவா உத்தமமாக இருந்தா அப்படின்றதுனால அப்பேற்பட்ட உத்தமமான சன்னியாசிகளிடத்திலே நெருங்குவதும் விலகுவதும் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக ஜாகிரதையா நடந்துக்கிறதுக்கு ஒரே யூனிஃபார்மா பார்த்த மாத்திரத்திலே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளும் ஆசைய உத்தவான்றதை காட்டுவதற்காக சன்னியாசிகளுக்கு காஷாயம் அவசியம் அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுத்தா. ஆக எப்படி காஷாயத்தை பாஷ்யக்காரர் சாத்திருப்பார் அப்படிங்கிறது அது எல்லா பொதுவாகவே வேதாந்த சன்னியாசிகள் எல்லாருக்கும் காஷாயம் உண்டு என்பதனால காஷாயத்தோட பாஷ்யக்காரரை தியானம் பண்ணிக்கிறது என்பது முதல்ல. அது கம்பீரமான திருமேனி, தேஜோமயமான திருமேனி என்பது எப்படி எம்பெருமானுக்கு மின்னூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் ஒன்று போனும் 4 போனும் என் நெஞ்சமும் நிறைந்தனவே. எம்பெருமான திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சு நினைச்ச போது என் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சு போச்சுன்னு நம்மாழ்வார். மின்னுநூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும். பெருமாள் ஆச்சரியமாக யஜ்ஞோபவீதம் சாத்தின் இருக்கார். அந்த யஜ்ஞோபவீதம் சாத்தின் இருக்கிற அழக என்னன்னு சொல்லுவேன், அப்படியே ஜொலிக்கிறதே யஜ்ஞோபவீதம்னு. அதுபோல யஜ்ஞோபவீதம் சாத்திக் கொள்வது என்பது ஒரு வைதிகமான மார்க்கம். அப்படினாலே அந்த வைதிகமான மார்க்கத்தை தான் பெருமாள் ஆதரிக்கிறார் என்று காட்டுவதற்காக பெருமாளுக்கு யஜ்ஞோபவீதம். பெருமாள் என்ன அவர் சந்தி பண்ண போறாரா, சாவித்திரி பண்ண போறாரா, இல்ல அவருக்கு யாராவது உபநயனம் பண்ணி வச்சாளா, அவர் பண்ணி வச்ச பிரம்மோபதேசம் எல்லாம் சொல்லி கொடுத்தாளா, அப்படிலாம் இல்ல. அந்த வைதிகமான தர்மத்தை தான் ஆதரிக்கிற பெருமாள். இவர் வைதிகமான பெருமாள் என்பது உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக பெருமாள் அந்த வைதிகமாக அந்த யஜ்ஞோபவீதத்தை தான் தரிச்சுருப்பார். அந்த தரிச்சுருக்கான்றதை நம்மாழ்வார் சாதிக்கிறாருங்க. நம்மாழ்வார் பெருமாள் சாட்சாத்கரிச்சவர் இல்லையா? சாட்சாத்கரிச்ச பெருமாள் எப்படி இருக்காருன்னா மின்னுநூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே. 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே. சதுர்புஜத்தோட என் நெஞ்சம் எல்லாம் நிறைஞ்சு சேவை சாதிக்கிறான். 4 மின்னு பூணும் 4 தோளும் திவ்யமான ஆபரணங்களோட எனக்கு சேவை சாதிக்கிறான். திருமருவும் அப்படி பிராட்டியோட திருமார்வே அப்படி ஜம்னு பிராட்டியினுடைய சேவையோட பெருமாள் என்ன நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருக்கான். அதுக்கு முன்னால மின்னணும் அப்படின்னு ஆச்சரியமான யஜ்ஞோபவீதம் ஜொலிக்கிறதாம், மின்னல் போல ஜொலிக்கிறதாம். நீலமேகசாமளமான திருமேனிலே மின்னல் போல அந்த ஜொலிக்கிற அழக நினைச்சுட்டு சாதிக்கிறார். அப்படி யஜ்ஞோபவீதத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா இந்த யஜ்ஞோபவீதமானது வைதிகமானபடினாலே வைதிகர்களா இருக்கிறப்பா ஒருத்தரும் விடவே கூடாது. அது எந்த ஆசிரமத்திலையும் விடக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி தெரியுது. சன்னியாச ஆசிரமமா இருந்தா கூட சரி, அதுலேயும் விடக்கூடாதான கர்மாக்கள் உண்டு. அவசூத்த சன்னியாசியா இருந்தா எல்லாத்தையும் விட்டு உடம்புல பூணல் இருக்கா இல்லையா, இல்ல வேட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம சுத்துறவாளுக்கு இது கிடையாது. அவ அதையெல்லாம் தாண்டி நிக்கிறதுனாலே தன்னிலையே தனக்கு தெரியாத வாழ்க்கை பூணல் இருக்கான்னு தெரியாது. அவ பண்ற அனுஷ்டானத்தை
நாங்களும் அதே போலத்தான் அப்படின்னு சொல்லி உலகம் தெரிஞ்சவா, வேலைக்கு நல்லா சாப்பிடுறவா, அது மறைச்சிக்கலான்னா தன்னை அவமானமா நினைச்சுக்கிறவா, இப்படி இருக்கிறவ இன்னொரு சன்னியாசி அது எப்படி அவதூத்த சன்னியாசி வேஷத்தை போட்டுக்கலாம். அப்ப அவர் எப்படி இருக்கணும்னா, அந்த மறைச்சிக்கிறதுக்கு காஷாயத்தை உடுத்திக்கிறா போல எப்படியாக்கும் தான் என்னும் தன் உணர்வு என்னும் தன்னுடைய மான அவமானங்கள் என்னும் தெரிந்து கொண்டிருக்கிற சன்னியாசியா இருந்தான்னா அவர் எப்படி இருக்கணும், தான் பசி தெரிஞ்சவர தாகம் தெரிஞ்சவரா இருக்கிற சன்னியாசியா இருந்தா எப்படி இருக்கணும்னா அவர் காஷாயத்தை உடுத்திக்கிறா போலையாக்கும் எப்பொழுது பசி தாகங்களை உணர்றவரா இருக்காரோ அப்ப அவர் அனுஷ்டானத்தையும் விடாதவராத்தான் இருக்கணும். அந்த அனுஷ்டானத்தை விடுவது என்பது தான் எல்லாத்திலையும் பெரிய பாபமான முடியினால அந்த அனுஷ்டானத்துக்கு லட்சணமாக அந்த அனுஷ்டானம் வைதிக லட்சணமா இருக்கணும்ன்றதுனாலயும் வைதிகத்துக்கு முதல்ல யஜ்ஞோபவீதம் தான் முதல் அடையாளம், அதுதான் முதல் யோகியதை என்பதனாலே சன்னியாசியானவர் யஜ்ஞோபவீதத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு அதை காட்டுவதாக அந்த ஸ்ரீபாஷிகாரர் எப்பவும் யஜ்ஞோபவீதத்தை சாத்தின்னு இருப்பாராம். உபவீதனம்னு யஜ்ஞோபவீதத்தை சாத்தின்னு இருப்பார் என்பதான உபவீதினமோத்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம். ஆமா, பாஷ்யக்காரர் உபவீதத்தை சாத்தின்றார்னு சொன்னா உபவீதமா இருக்கணும் அப்படிங்கறது பாஷ்யக்காரரே ஹேஷ்யமா ஏற்படுத்தி கொண்டுதான் இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரமாணம் இருக்கும் அப்படின்னா இது வசதியான பிரமாணங்களினாலே காட்டப்பட்டிருக்கு. எல்லாம் வைஷ்ணவ ரிஷிகள்லயே ரொம்ப வசந்த ரிஷியாக வைகானஸ் ரிஷியா சொல்லுவார். அந்த வைகானஸ் ரிஷி அவர் தான் பெருமாளைத்தான் ஆராதிக்கணும், அந்த பெருமாளை ஆராதிக்கிறது தான் வேதாந்திகளுடைய பரமசாரமான விஷயம் அது என்பதாக காட்டுவதற்காக சூத்திரங்கள்லாம் சாதிச்சுக்கார். அதுல எப்படி ஆகும் அர்ச்சாவதாரத்தை ஆராதிக்கிறதுக்காக வைகானஸ் ஆகமங்களை ஏற்படுத்தியிருக்காரோ அதே போல அவர் கிருஷ்ய சூத்திரம் அப்படியான கிருஷ்ய சூத்திரங்கள் எப்படி வைகானசால் அனுஷ்டிக்க வேண்டியதா நிச்சய கர்ம அனுஷ்டானங்கள் என்ன இல்ல விசேஷமா வரக்கூடியதானதான சீமந்தம் உண்மையிலும் விவாகம் இப்படி எல்லாம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் எப்படி நடத்துவது என்றெல்லாம் காட்டுவதற்காக கிருஷ்ய சூத்திரத்தை சாதிச்சிருக்கார். இதே மாதிரி வைகானசம் தர்ம சூத்திரமா சாதிச்சிருக்காரு. எப்படியாக்க வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கிறவா பிராமணன் கத்திரியன் வைசியம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சாதிக்கும் போது அதுல பிரம்மச்சாரியா இருக்கிறவன் ஒரு புனலோட இருக்கணும். அது ஒரு புனல் என்பது எப்பவும் முப்புரி நூல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முப்புரி நூலோட இருக்க வேண்டியது பிரம்மச்சாரியினுடைய கடமை. கிரகத்தினுடைய கடமை 2 முப்புரி நூலோட இருக்கிறது. அது போல 3வது ஆசிரமமான வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே அவன் 3 முப்புரி நூலோட இருக்கணும். அது போல சன்னியாசியா இருக்கிறவர் 4 முப்புரி நூலோட இருக்கணும். ஆனா 4 முப்புரி நூல் அப்படின்னு சொன்னா நாம 12 சூத்திரம் ஆறுதோ இல்லையோ 4 முப்புரி நூலோட வானா இருக்கலாம், இல்லன்னு ஒரு முப்பரி நூலோட வானா இருக்கலாம்னு சாதிச்சிருக்காரு. அதனால அது 4வது ஆசிரமத்தை சேர்ந்தவாளுக்கு ஒரு பூணல் கட்டாயம் உண்டு. அதுல பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக பிரம்மச்சாரிக்கு ஒரு பூணல்னு சொன்னா அப்புறம் சன்னியாசிக்கு ஒரு பூணல் சொன்னா ஆசிரமம் என்ன அப்படிங்கறது வித்தியாசப்படுறது தெளிவுபடுத்தி காட்டுறதுக்காக காஷாயம் போல அதுக்கு அடிஷனலா நம்ம பெரியவாள்லாம் எப்படி வச்சிருந்தாருன்னா 4 சூத்திரத்தோட உபவீதமா இருக்கிறது அப்படின்னு. அதனால இப்பெல்லாம் கவனிச்சு பார்க்கலாம், விசிஷ்டாத்வைத சன்னியாசிகளா நம்ம ஆச்சாரியாலாம் எப்படி இருப்பா அப்படின்னா 4 சூத்திரத்தோட இருப்பா. அதாவது 4 புரி, பிரம்மச்சாரிக்கு 3 முப்புரி, அப்புறம் கிரகத்தனுக்கு முப்புரியாக 2, அது 6 புரி இருக்கும். வானப்பிரசால் இப்பெல்லாம் கிடையாது. சன்னியாசிகளா இருக்கிறவா எப்படின்னா ஒரு முப்பரி நூலும் அதோட சேர்ந்து ஒரு ஒத்த பொறி நூலுமாக மொத்தம் 4 பொறி நூலோட எழுந்தல் இருப்பா. அந்த சேவை ரொம்ப வசதி. அதைத்தான் சொல்றது உபவீதினம் உத்வபுன்றவந்தம். அதனால அது யஜ்ஞோபவீத தியாகம் பண்ணுவது ரொம்ப தப்பு வந்து பல பிரமாணங்களை எடுத்துக்காட்டி பூர்வாச்சாரியர்கள் யஜ்ஞோபவீதத்தை தியாகம் பண்ணி இருக்கிறது தான் சன்னியாசாசிரமம்னு இப்ப கூட மாத்வாச்சாரியர்கள் சங்கராச்சாரியர்கள்லாம் வாழ யஜ்ஞோபவீதத்தை தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கா. அது இருக்காருன்னா நாங்க எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டோம் அப்படிங்கறதுனால அக்னி கர்மாவை விட்டுட்டதுனாலயே யஜ்ஞோபவீதத்தை தியாகம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா. அந்த அக்னி கர்மாவை விட்டுட்டதுனாலயே யஜ்ஞோபவீதத்தை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. வைதிகனா இருக்கிறவன் யஜ்ஞோபவீதத்தை ஒரு காலம் விடக்கூடாது. இத மகர்ஷி பிரமாணங்களோட எடுத்து காட்டி அது வைதிகனா இருக்கிறவன் யஜ்ஞோபவீதத்தை சாத்திக்கிறது தான் லட்சணம். அது அதை விட்டுட்டாலே பெரிய அயோக்கியத்தை வந்து விடுறது. ஏன்னா வைதிக மார்க்கத்தை விட்டுட்டோம்ன்ற அயோக்கியத்தையே வந்துடுறது. இதைத்தான் நாங்க வைகானத மகர்ஷி காட்டும் போது யஜ்ஞோபவீதத்தை சன்னியாசி விடக்கூடாதுன்னு சாதிச்சிருக்கா. தொடர்ந்து வசந்த வைஷ்ணவ ரிஷியான வைகான மகர்ஷி காட்டின ரீதியிலே யஜ்ஞோபவீதத்தை விடுவது தப்பு என்றது அனுஷ்டானத்தை காட்டுவதற்காக
இப்படி வைகானச ரிஷி மாத்திரம் இல்ல, பல ரிஷிகளும் இதை இப்படியே தான் சாதிச்சிருக்கா. அதனாலே அந்த யஜ்ஞோபவீதத்தை தரிக்கிறது ரொம்ப அவசியம்னு காட்டுறார். அதை ஸ்ரீபாஷிகாரர் ஆளவந்தார் எப்படியாக்கும் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டு என்ன திருக்கோலத்தோட இருந்தாரோ அதே திருக்கோலத்தையே ஸ்ரீபாஷிகாரரும் தான் அனுஷ்டிச்சு காட்டினார் என்பதை, அதே திருக்கோலத்தை கிடாம்பி ஆச்சான் நெருக்கமானவரானபடியினாலே மடப்பள்ளி ஆச்சானிடத்திலே எப்படி ஆக்கும் பாஷிகார் இருந்தார் என்பதை அவர் புத்திரர் என்று அப்புள்ளார் கேட்டு அப்புள்ளார் ஸ்ரீபாஷிகார் எப்படி இருந்தார்னு ஸ்ரீ தேசிகனுக்கு சாதிச்சது தான் பிற்காலத்திலே சந்தேகம் வரக்கூடாது. நம்ம சுவாமி பாஷிகாரர் எப்படி இருந்தார்ன்றத உலகுக்கு ஒரு பட்டோலியா எழுதி வைக்க வேணும்னு சாதிச்சார். அந்த ஸ்லோகத்திலே உபவீதினமோத்வபுன்றவந்தம், அந்த உபவீதினம் திவ்யமான யஜ்ஞோபவீதத்தோட சேர சாதிப்பார் ஸ்ரீபாஷிகாரர். அடுத்தது ஊர்துவபுன்றவந்தம், அடுத்தது திருவன் இல்லாம இருக்கிறது எப்படி வைதிகமாகும், எப்படி வைஷ்ணவமாகும்? ஏதோ குறுக்க பூசுறது, பொட்டு வச்சுக்கிறது, திலகம் விட்டுக்கிறது, வளவா ஒரே ஒரு கருப்பா ஒரு ஊர்துவம் வச்சுக்கிறது, இல்லைன்னா சந்தன காப்பு சாத்திக்கிறது, இப்படி பல விதமா இருக்கு. சந்திரன் மாதிரி பெற வச்சுக்கிறது, இப்படி என்னென்னமோ நெத்தியில இட்டுக்கிறதுன்றது எப்படி எப்படியோ வந்துடுச்சு. ஆனா எதுவும் இட்டுக்காம இருக்க கூடாது அப்படிங்கிறது பாரத தேசத்துல எல்லாருடைய அனுஷ்டானத்திலையும் ஒத்துண்ட விஷயம். அது பாரத தேசத்துலயும் இந்து தர்மம்னு சொன்னா நெத்தியில எதுவும் இட்டுக்காம இருக்கிறதுன்றது வழக்கமே கிடையாது. அது நெத்திய சூன்யப்படுத்திட்டாலே ரொம்ப அச்சோன்யமா, அது அதை விட ஒரு இழவான காரியம் கிடையாது அப்படின்றது பாரதத்துல பெரியவா எல்லாரும் அனுஷ்டானத்துல வச்சிருந்தா. ஆனா நாள் போக போக இங்க பாரதத்துல வெள்ளக்காரா வந்ததுக்கு அப்புறம் வெள்ளக்காரன் ஒண்ணு வச்சுக்கிறது இல்ல அப்படின்னா அவன் எப்படி இருக்கானோ அவன மாதிரியே நாமும் போட்டி போடணும். அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் காட்டிக்க கூடாது. அவனோட நாம வித்தியாசத்தை காட்டினுட்டா நாம என்னமோ வேற ஆயிடுவோம். அவன் வேற நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட சேர்ந்து கொண்டு அவளை போலயே எல்லாம் தலையையும் மாத்திண்டு, நெத்தியையும் மாத்திண்டு, ட்ரெஸ்ஸையும் மாத்திண்டு, காலனியும் மாத்திண்டு, இப்படி எல்லாத்தையும் மாத்திண்டு அவன் பக்கத்துல போய் நிக்கச்சே ஜம்முன்னு அவன் நம்மளை பார்த்து இவன் பாரத தேசத்தவனா வைஷ்ணவனா அப்படின்னு தெரிஞ்சுக்க கொள்ள முடியாத அளவுக்கு நம்மள வந்தாயா இந்த ஆசாமி அப்படின்னு அவன் அப்படி ரொம்ப அணைச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையோட இப்ப உலகம் எல்லாம் மாறி போச்சு. ஆனா அது நெத்திக்கு இட்டுக்காம இருக்கிறது இதை விட ஒரு அச்சோன்யமான, இதை விட ஒரு இழவான காரியம் கிடையாது அப்படின்னு அந்த காலத்துல பயந்துட்டு இருந்தா. இந்த ஊர்துவ மன்றம் என்பது இப்படி ஒரு வெளி பார்வைக்கு மாத்திரம் ஒரு லட்சணமாக இல்ல. அது ஊர்துவ மன்றம் எத்தனையோ உள்ள அடைக்கிறதான பெரிய சாஸ்திரம். அது ஊர்துவ மன்றத்தை பத்தி பொதுவா பெருமையா சொல்லச்சே ஊர்துவ மன்றம்னா அப்படியே பங்கி பாவனத்துவம் உண்டுன்னு சொன்னான். அது பங்கி பாவனத்துவம் என்னன்னு யாரு அப்படி சாஸ்திரோக்தமான திருமண் சாதிக்கிறாளோ அந்த திருமண் சாத்திக்கவா படுற பார்வை இருக்கே, அந்த பார்வை படுற இடமெல்லாம் அப்படி ஒரு சுத்தி அடைஞ்சு வருது, ஒரு தெய்வீகத்தன்மை அடைஞ்சு வருவது அப்படின்னு நிறைய பிரமாணங்களினாலே சொல்லியிருக்கா. அதனால ஊர்துவ மன்றம் ரொம்ப அவசியம்னு. அது ஊர்துவ மன்றம் எதனால அவசியம்னு அதை உள்ளார்ந்து பார்த்தோம்னா பிராச்சீனத்துல நம்ம மதமே வைதிக மதம் மொத்தமே அப்படியே ஒரு யோக சித்தாந்தம். அது வைஷ்ணவமாயும் இருந்து விஷ்ணு பக்தியை யோகத்திலே அனுஷ்டிக்கிறதான யோக சித்தாந்தமானபடினாலே அந்த யோக சித்தாந்தத்திலே யோகிகள் எப்படியாக்கும் தன்னுடையதான சரீரத்தை எப்படியெல்லாம் ரட்சிச்சுப்பா, அது எப்படி தன்னுடைய யோகம் குறையக்கூடாது, யோகம் குறையாத ரீதியிலே எப்படி, ஏன்னா சரீரத்தை வச்சுதான் யோகம் பண்ணணும்னா சரீரத்துல யோகத்துக்கு வேண்டிய சாமர்த்தியம் வேணும்னா சரீரத்துல யோகத்துக்கு வேண்டிய சுத்தி வேணும்னு சொன்ன சுத்தி எதனால குறையிறது அப்படின்னு பார்த்தா சுத்தி பல விஷயங்களாலே குறையிறது. அது முக்கியமா சுத்தி எதனால குறையிறது அப்படின்னா அது நம்ம சுத்தி குறையறதுக்கு முதல் காரணம் ஆகாரம். ஏன்னா சரீரத்துக்கு உள்ள எது முதல்ல உள்ள செலுத்துறது ஆகாரம் தானே. ஆக்கிரியத்தே இது ஆகார அப்படின்னு அது உள்ள தள்ளப்படுறது, அது எடுத்து உள்ள விழுந்துருவோமோ இல்லையோ, அதனால அது ஆகாரம்னு பேரு. அப்படி உள்ள போறதோ இல்லையோ, அது உள்ள போச்சு அந்த வஸ்து சுத்தமா இல்லைன்னா உடம்புல அசுத்தியை கொடுத்துருது. அது என்ன மாதிரி அசுத்தியை கொடுத்துருதுன்னா உள்ள இருக்கிற நாடிகள் இருக்கோ இல்லையோ, நாடிகள் எல்லாம் அங்கங்க போய் அடைச்சிக்கிறது. அடைச்சுன்னா அது அப்படியே பந்தமாகி போடுது. அந்த பந்தம் பந்தம்னா ஒரு அடப்பாகி போடுது. அந்த அடப்பு ஏற்பட்டு போச்சுன்னா நாடி சுத்தி இல்லாம போகுது. நாடி சுத்தி இல்லாம போனா அங்கங்க அது எதுக்குறது. அது எதுக்குச்சு என்ன ஆகுதுன்னா அது மனசும் அதனாலே பாதிக்கப்படுறது. மனசு பாதிச்சதுன்னா அது மனசுல சாத்விகம் ஒரு திருப்தி இல்ல, சாந்தி இல்ல, சாத்விகத்தன்மை இல்லாம அது வெவ்வேறு விதமா சிதைய வருது. அது சிதைய செய்யத்தான் ஆசா பாசங்கள்லாம் வருது. இதெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறதுனால
சரீரத்தை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நாடி சுத்தி முக்கியம். நாடி சுத்திக்கு எது ரொம்ப முக்கியம்னா பார்த்தா, நாடி சுத்திய நாம் சாமான்யமா செஞ்சிட முடியாது. அந்த நாடி சுத்திய தெய்வீகமா தான் அந்த நாடி சுத்தி ஏற்படுத்தணும் அப்படின்னு. அந்த தெய்வீகமா எப்படி நாடி சுத்தி ஏற்படுத்துறதுன்னா, ஒரு தெய்வாம்சமுடையதான பொருளாலே ஏற்படுத்தணும்னு பார்த்தா, அது எது தெய்வாம்சமான உடைய பொருள்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை மண் இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை மண்ணு தான் தெய்வாம்சமானபடினால, அந்த தெய்வாம்சமுடையதான மண்ணை கொண்டு சரீரத்துல முதல்ல சுத்தியை உண்டாக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த இந்த சரீரமானது பெரிய பிரம்மபுரமா சொல்லிருக்கு. பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான வசந்த ஆலயமா கோவிலா சொல்லிருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு அலங்காரமாவும் இருக்கணும், இந்த கோவிலை சுத்தப்படுத்துறதாவும் இருக்கணும் என்பதா பார்த்து, அதுக்காக அந்த ஸ்வேத மிருத்திகைன்னு சொல்ல முடியாத வெள்ளை மண்ணு. இந்த ஸ்வேத மிருத்திகை வெள்ளை மண்ணு அப்படின்னா, இந்த மண்ணுடைய விசேஷம் என்னன்னா, அதனாலதான் இந்த ஸ்ரீபாஷிகாரர் ரொம்ப விசேஷமா ஸ்வேத மிருத்திகைன்னு வெள்ளை மண்ணை தேடி, அந்த வெள்ளை மண் எங்க கிடைக்கிறதுன்னு கிடைக்காம கூட போய், அப்ப எல்லா வைஷ்ணவாலும் ஏகப்பட்ட மண்ணு சாத்தின்னு இருந்ததுனால மண்ணுக்கு டிமாண்டு. இப்ப இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குல்ல, இப்பெல்லாம் எவ்வளவோ எர்த் மூவர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதனால எவ்வளவு வேணா தோண்டி எடுக்கிற சாமர்த்தியம் இப்ப இருக்கு. அப்பெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தா இந்த உள்ள போனான்னா 200 அடி 300 அடிக்கெல்லாம் அனாயாசமா 2 நாள் 3 நாள்ல தோண்டி எடுத்துடலாம். அவ்வளவு சாமர்த்தியம் வந்து இப்போ. அப்ப அவ்வளவு எல்லாம் கிடையாது. ஏதோ தோன்றதுன்னா ஓரளவு தான் தோண்டிட்டு போக முடியும். அதனால தோண்டுவதற்கு மண்ணு கிடைக்காம போயிடுச்சு. ஐயோ மண்ணு கிடைக்காம போச்சு, வைஷ்ணவ சித்தாந்தமாச்சு, இதுல ஊர்துவமன்றம்ன்றது ரொம்ப அவசியமாச்சு, இதை நாம் உலகத்துக்கெல்லாம் பறைசாற்றி சொல்லிக் கொடுத்தோமே, மண்ணு கிடைக்காம போயிட்டேன்னு பாஷிகாரருக்கு கவலை வந்துடுச்சு. இந்த மாதிரி கவலை யார் போட்டிருப்பா பாருங்க. சித்தாந்தத்தை ஏற்படுத்தி எல்லாரும் அவசியமா மண்ணு ஊர்துவம் பண்றதுக்காக திவ்யமான இந்த மிருத்திகை மண்ணு எங்க கிடைக்கும்னா, இந்த மண்ணு இந்த பூமியில இந்த பூமியில கிடைக்கிற மண் கிடையாது. அதுதான் அங்க ஒரு அந்த கேள்வி, அந்த சிக்கலே அதுதான். அது இந்த மண் எங்க கிடைக்கும்னா, இது ஸ்வேத தீபம்னு திருப்பார்கடல்னு சொல்றோமே, அந்த திருப்பார்கடல் எந்த மண்ணாலே திருப்பார்கடல்ல பெருமாள் அங்க ஒரு தீப கப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த தீபம் எத்தாலே ஆனதோ அந்த தீபம் இந்த வெள்ள மண்ணாலே ஆனது. அங்க கிடைக்கிற மண்ணை கொண்டு வந்து இங்க இருக்கிற வைஷ்ணவாலாம் ஆயிட்டுண்டா, அப்பதான் நீங்க எல்லாம் வைஷ்ணவ லட்சணத்தோட இருப்போம்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு, தேவலோகத்துல இருந்து பாரிஜாத்தத்தை கொண்டு வந்து ஆத்துல வச்சுட்டா தான் ஆத்துக்கு சுத்தின்னா இது எப்படி நடக்கிற காரியமா இது? அது போல இந்த மண்ணு கிடைக்காம போச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். அப்பதான் பெருமாள் இந்த மண்ணு கிடைக்கிறது திருநாராயணபுரத்துல அந்த பர்வத்தமே அப்படித்தான் இருக்கு, அதனால இந்த மண்ணு அவசியம் இதை எடுத்துக்கொண்டு வைஷ்ணவாளுக்கெல்லாம் காட்டணும்னு அப்ப பெருமாள் பாஷிகாரருக்கு சொப்னத்துல காட்டினார்னு சொல்லுவோம். திருவாளி எழுதி வச்சிருக்கா. அது போல அந்த மண் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு அதே போல அப்புறம் பெரியவாள் அவளுடைய அனுபவத்துல கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அயோத்தியில கிடைக்கிறது, இங்க கிடைக்கிறது, பல இடங்கள்ல திருவேந்திபுரத்துல கிடைக்கிறது. எப்படி அந்த ஸ்வேத மிருத்திகைன்னு சொல்லும்போதான் அந்த மண் இருக்கு, அது அந்த ஸ்வேத மிருத்திகை என்ற மண், இந்த வெள்ள மண் இருக்கு, அந்த மண்ணானது அந்த ஸ்வேத தீபம்னு சொல்ல முடியாத திருப்பார்கடல் இருக்கு, அந்த திருப்பார்கடல் மத்தியத்துல இருக்கிறதான ஸ்வேத தீபம்னு சொல்ல முடியாத தீபம் இருக்கு, அந்த தீபம் இந்த மண்ணாலே ஆனது. அங்கத்தான் பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பெருமாளை நித்தியவாசம் பண்ணி வைக்கும்படியானதான வசந்ததான மண் இருக்கு, அது ஸ்வேத தீபத்துக்கு என்ன பெருமைன்னா, இப்படியான மண் எங்க இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதாயும் ஸ்வேத தீபத்திலே இருப்பதாயும் பரம சாத்விகமாயும் அப்படியே சாட்சாத் அப்ராகிருதத்துக்கு சமானமாய் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியதான ஸ்வேத மண் இருக்கே, ஸ்வேத மிருத்திகை இருக்கே, அந்த மிருத்திகையை கொண்டு திரும்ப நிட்டுண்டாதான் நமக்கு அந்த பகவத் சம்பந்தமானது எப்பவும் இருக்கு. அந்த பகவத் சம்பந்தத்தை நாம் இழக்கல. அதை இடும்போதாக்கும் யோகிகள் அந்த நாடி சுத்தின்னு சொன்னோமே, அந்த நாடி சுத்தியாகிறது. அதுல நான் எந்தெந்த இடத்துல நாடி சுத்தி பண்ணிக்கணும், அவசியமா பண்ணிக்கணும்னு பார்த்தா, அது நெத்தியில பண்ணிக்கணும், வயத்துல 3 இடத்துல பண்ணிக்கணும், மார்ல ஒரு இடத்துல தோல்ல பண்ணிக்கணும், கழுத்துல 3 இடத்துல பண்ணிக்கணும், பின்னாடி வரணும், பின்னாடி 2 இடம், இப்படியாக சிரசிலே எல்லாத்தையும் அப்படி சேர்த்துக்கணும். இப்படியாக 12 இடங்கள் துவாதச ஊர்துவ பண்றோம்னு. அந்த துவாதச ஊர்துவ பண்ற ரூபத்திலே அதை இட்டுண்டா அது யோகிகளுக்கு அவசியமாக நாடி சுத்திக்கும் உபயோகப்படுறது. அதே சமயம் அது ரொம்ப வசந்ததான அப்ராகிருதமான வைகுண்ட லோகத்திலே இருக்கிறதான அந்த மண்ணுக்கு சமானமாக ஸ்வேத தீபத்திலே கிடைப்பதா இருப்பதனாலே, அந்த ஸ்வேத தீபம் மண் இங்கேயும் பூமியிலே சில அதிருஷ்டத்தினாலே சில பேருக்கு அது கிடைக்கிறது. அந்த வைஷ்ணவ தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பெருமாள் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்கார் என்று அதை தவறாம நாம் எட்டுக்கணும். அந்த மண்ணு எட்டுண்டா நமக்கு வைஷ்ணவமான ஒரு சித்தியும் கிடைக்கிறது.
அந்த பகவத் சம்பந்தமும் கிடைக்கிறது, சரீரத்துக்கு சுத்தியும் கிடைக்கிறது. அதுக்கு மேலே அதை இடும்போது அதுக்கு விசேஷமாக எப்படி ஊர்ஜ பண்றதை இடணும்னு சொல்றதுக்கு ஊர்ஜ பண்றதை எப்படி இடுவது என்பதற்கே நம்ம ஆன்மீகத்துல அந்த மந்திர விசேஷங்கள்லாம் வரிசையா சொல்லிருக்கு. இப்படி அந்த மந்திர விசேஷத்தோட இட்டுண்டா அது பெரிய ரக்ஷையா இருந்தது. அந்த பெரிய ரக்ஷையா இருது. இவனுக்கு அனாவசியமான தீங்குகள் வராது. பழைய கர்மாக்கள்லாம் கூட நசிக்கிறது. இப்படி கர்மாக்களை நசிப்பதாயும் புதிய தீவனைகள்லாம் வராம இருப்பதாயும் அது பங்கி பாவனத்துவமாக அவன் கண்பட்ட பார்வையெல்லாம் பரிசுத்தியை தரக்கூடியதான பிரபாவம் இருப்பதாலும் அந்த திருமணம் இட்டுக்கிறது எப்படி அப்படிங்கறத விசேஷமாக ஊர்துவமன்றத்தை இட்டுக்கிறதே ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம் அது. இப்பெல்லாம் ஊர்துவமன்றம் இட்டுக்கிறதுன்னா சில பேர் ரொம்ப மெல்லிசா இட்டுக்கிறா, சில பேர் இட்டு அழிச்சுடுறா, இன்னும் சில பேர் இட்டுக்கிறது மாட்டும் இட்டுக்கிறா, பளிச்சுன்னு இட்டுக்கிறா, பிரமாதமா இட்டுக்கிறா. அதுக்கு வேண்டியதான மந்திரங்களை சொல்லி இட்டுக்கிறதுல, மந்திரத்தை சொல்லி இட்டுக்கிறதுன்றது போக அதுக்கு வேண்டியதான தியானத்தை பண்ணி இட்டுக்கிறது இல்ல. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த ஊர்துவமன்ற ஸ்தானத்துல அந்தந்த எம்பெருமானே தியானம் பண்றது முக்கியம். கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மருதோதனன் திரைக்கமாவன் ஸ்ரீதன் ஸ்ரீகேன் பத்மநாபன் தாமோதரன் என்று சொல்லும்படி அந்த எம்பெருமான்களுக்கு உண்டான ஸ்வரூபம் என்னன்னு சொல்லச்சே சதுஷங்கரன் நமசியாமி கேசவம் கனகம் பிரபம் நாராயணன் கணசாமம் சதுஷங்கர் நமாமியம் என்று சொல்லும்படியான இந்த 12 மூர்த்திகளை அந்த தியானம் பண்ணச்சு அந்தந்த ஸ்தானத்திலே அந்தந்த மூர்த்திகள் அப்படியே எழுந்தருள் இருந்து எப்படியாக்கும் அந்த மூர்த்திகளை வர்ணிச்சிருக்கோ அந்த மூர்த்திகளை சொல்லும் போது 4 திருவாழிகளோ 4 சக்கரத்தாழ்வாரோட கேசவனை நெத்தியிலே தியானம் பண்ணி கொண்டு அந்த தியானம் பண்ணி பெருமாள் தாயாரோட வெள்ள இருக்காருன்னு அப்படி தியானம் பண்ணிச்சு. தியானம் பண்ணி அந்த கொஞ்ச நேரம் அந்த எம்பெருமான அப்படியே திருமுகத்திலே உள்ளே அப்படியே பதிஞ்சா போல தியானம் பண்ணிச்சு. அந்த எம்பெருமான் நமக்கு அந்த ஸ்தானத்துல யோகத்துக்காக வேண்டியதான இடா பிங்களா அப்படிங்கறதான நாடிகளை சுத்தம் பண்ணி கொள்வதாக இருந்து கொண்டு அப்படி சுத்தியையும் தேஜஸையும் நமக்கு உள்ளேயும் எப்படி அந்த சிரசுக்கு உள்ளேயும் பெருமாள் அந்த சுத்தியையும் ஒரு அந்த யோக சக்தியையும் பெருமாள் கொடுப்பதாக தியானம் பண்ணி கொண்டு எப்படி நெத்தில என்ன, வயத்துல கொஞ்ச நேரம் என்ன, மார்பில கொஞ்ச நேரம், கழுத்துல நடுக்கழுத்துல, வலது மார்பிலே கொஞ்ச நேரம், வலது கையில கொஞ்ச நேரம், வலது கழுத்துல கொஞ்ச நேரம், வலது அப்புறம் இடது வயத்திலே கொஞ்ச நேரம், இடது கையில கொஞ்ச நேரம், அப்புறம் இடது கழுத்துல கொஞ்ச நேரம், முதுகுல பின்னாடி கொஞ்ச நேரம், முதுகுல மேல் முதுகுல கொஞ்ச நேரம், எப்படி கொஞ்ச நேரம் அந்த எம்பெருமான தியானம் பண்றதே இதுவே எவ்வளவுக்கு எவ்வளவு 1 நிமிஷமா 2 நிமிஷமா 10 நிமிஷமா அரை மணியா இல்ல 1 மணியா இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த எம்பெருமான்களை அப்படியே அந்தந்த மூர்த்திகளை அந்தந்த வர்ணத்தோட அந்த எந்த இடத்துல தியானம் பண்ணான்னா நம்ம உடம்புலயே பெருமாள் 12 தாயாரும் 12 பெருமாளுமாக அந்தந்த அளவுக்கு நெத்தி அளவுக்கு வயத்தளவுக்கு அப்படி உடம்புல ஏதோ பெருமாள் ஒட்டிண்டா போல தியானம் பண்றது அப்படின்றது இது விட வைஷ்ணவாளுக்கு ரொம்ப முக்கியமானதான கர்மாவே வேண்டாம். இதுக்கு அப்புறம் தான் எல்லா கர்மாவும். இது இந்த கர்மா பண்ணலைன்னா வேற கர்மா பண்றதுலாம் வியர்த்தம் அப்படிங்கறதுனால இத ஸ்ரீபாஷிகாரர் எப்படி ஆகமங்கள்லே சொல்லியிருக்கோ இந்த ஆகமங்கள்லே சொன்னதான இந்த திருமணிட்டுக்கிறத தான் முக்கியமாக எல்லாரும் கடைபிடிக்கணும். இத போய் நாம் சன்னியாசாசிரமத்துல விடவே கூடாது அப்படின்னு. அதுவும் சன்னியாசாசிரமத்துல வைஷ்ணவனா இருக்கிற சன்னியாசியாரமன் கட்டாயம் ஊர்துவமன்றத்தோட தான் சேவை சாதிக்கணும் அப்படின்னு. இதுக்கு அந்த பௌதிக சுத்தியான சரீர சுத்தியமாச்சு, வைதிக சுத்தியாயுமாச்சு, பகவத் சம்பந்தமும் ஆச்சு, யோகத்துக்கு வேண்டிய உபகாரமாவும் இருக்கு இந்த திருமணானது. அதுக்கு மேல என்ன அப்படி சேவையே பாக்குறதுக்கு எல்லாருக்கும் சேவைக்கு சேவே அந்த சேவையானது கம்மியமா இருக்கு. இந்த திருமண் காப்பு சாத்திக்கிறது தான் ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரத்தும் போது இப்படியாக்கும் இந்த திருமணம் தவறாம இட்டுக்கோடான்னு அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். இந்த திருமண சாத்திக்கிறத பெருமாளும் ஆசைப்பட்டு பாஷிகாரிடத்திலே வந்து திருமண் காப்பு சாத்திட்டு போனார் அப்படின்றதுனால திருமண் காப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னா அந்த பாஷிகாரர் திருமண் காப்பு அவ்வளவு வசதியா இருக்குன்றதுனால அதை ஊர்த்வ புன்றவன் அது 2வது அட்ஜெக்டிவ் போட்டு அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எப்படி உபவீரினமூர்த்வ புன்றவந்தம் பெருமாளும் தாயாரும் எழுந்தல் இருக்கிறதான ஒரு சந்நிதி மாதிரி அந்த திருமண். அந்த சரீரத்திலே 12 ஸ்தானங்கள். அது எல்லா இடத்துலயும் விடா என்னும் பிங்களா என்னும் நாடிகள் ஓடுறதுனால அது 2 பக்கமா தனித்தனியா எடுத்து அது சுத்திக்கா உள்ள இருக்கிற நாடி சுத்திக்கமாச்சு, பெருமாள் இருக்கிற ஸ்தானமானபடினாலே அலங்காரமும் ஆச்சு, அத மந்திரபூர்வமா எடுக்கிறதுனாலே அது ரக்ஷையும் ஆறுது. அது மேல அது சுத்தியா இருப்பதுனாலே நமக்கு வினைகள் எல்லாம் நெருங்காம இருக்கு. எப்படி அந்த
ஸ்வரூப மாத்திரத்தினாலேயே திருமண் மாத்திரத்தினாலேயே ஒரு வைஷ்ணவத்துவம் சித்திச்சு போயிடும் அளவுக்கு அந்த திருமணுக்கு அவ்வளவு ஏத்தம் இருக்கு. அப்படி இருக்கிற ஏத்தத்தினால்தான் பாஷ்யக்காரர் எப்பவுமே திருமண் காப்போட அப்படி துவார ஊர்வ மன்றத்தோட சேவை சாதிப்பாருன்னு. அவர் என்ன திருமண் சாத்தின்னு இருந்தார் அப்படிங்கிறது அதுதான் பெரிய டிஸ்பியூட் ஆகி ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். பாஷ்யக்காரர் என்ன திருமண் சாத்தின்னு இருந்தார் அப்படின்றதான், பாஷ்யக்காரர் என்ன திருமண் காப்பி சாத்தின்னு இருந்தாரோ அதைத்தான் சுவாமி தேசிகன் எது செய்தாலும் பாஷ்யக்காரரை தானே தேசிகன் ஆதரிப்பார். அந்த தேசிகன் என்ன திருமண் சாத்தின்னு இருந்தார் அப்படிங்கறத பாக்கணும்னா இதுக்கு கல்வெட்டா இப்ப கூட திருவேந்திபுரத்திலேயே தேசிகனே உகந்தருளினதான தேசிகன் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே வார்த்தை கொடுத்து அதே அந்த சிற்பியானவன் அது கூட இருந்து செய்து கொடுத்ததான அந்த விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகமானது இப்பவும் திருவேந்திபுரத்துல சேவிக்கலாம். அதுல என்ன திருமண் காப்பு இருக்குன்னு சேவிச்சா, திருமண் காப்புன்னா எப்படி பாஷ்யக்காரர் சாத்தின்னு இருந்தார் அதை எப்படி தேசிகன் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கறத சந்தேகம் இல்லாம சேவிக்கணும்னா இப்ப நிச்சயமா வடகுல திருமண் காப்பு தான் பாஷ்யக்காரர் சாத்தின்னு இருந்தார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இருக்கவே முடியாது. ஆனா இருந்தாலும் இப்ப அதனால என்ன கொஞ்சம் மூக்குல விட்டுறதுனால வாழ்க்கை சரீரத்துல சுத்தி குறைஞ்சிட போறது இல்லைன்னா அப்படிலாம் அது ரொம்ப எளப்பமாலாம் சொல்லக்கூடாது. ஏதோ சில அடையாளங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டது. பின்னால் தத்துவத்திலே விவேகம் இல்லாமல் போனவா, சித்தாந்தத்திலே விவேகம் இல்லாத போனவா, பக்தி குறைஞ்சு போனவா, அது ஆச்சாரியாள் பாகவதாள் அப்படின்னு பரஸ்பரம் இந்த ஆச்சாரிய பாகவதாளத்திலே பக்தியை உண்மையா கடைபிடிக்கணும்னு அனுஷ்டானம் வரைக்கும் கொண்டு வராம அபச்சாரப்பட்டாலும் பரவாயில்ல, திருமணம் இப்படி எடுத்தா வச்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இப்ப இவ்வளவு அம்சம் உள்ள சொன்னோமே, வைதிக சுத்தி இருக்கு, இது அப்படியே ஸ்வேத தீபத்துல கிடைக்கிறது, இத மந்திரத்தோட தான் ஏற்றுக்கணும், இந்த மந்திரத்தோட ஏற்றுக்கொண்டா இது எவ்வளவாக்கும் ரக்ஷையாக்கும், இது எவ்வளவு பாப்பத்தெல்லாம் போக்கும், எவ்வளவு புண்ணியமாக்கும், அது இதுவே வைஷ்ணவ லட்சணமாக்கும், இது பாஷ்யக்காரர் ஆதரிச்சதாக்கும் அப்படின்றதான அம்சங்கள் எல்லாம் விட்டுட்டு இது ரொம்ப வெளிப்படையா இது என்ன ஒய்யா போடணுமா யுவா போடணுமா, ஒய்யா போட்டா நீ வேற, யுவா போட்டா நான் வேற, நீயும் வேற நானும் வேற, நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவும் சண்டை தான் அப்படின்ற அளவுல கொண்டு வந்து விடுறதுன்றது இது அது ரொம்ப அஜ்ஞானத்தினுடைய எல்லை. இது அந்த திருமணம் பத்தி எதுவுமே தெரிந்து கொள்ளாம வெறும் வடிவத்தை மாத்திரம் பார்த்து சண்டை போடுறது அப்படின்னு, வடிவத்தை மாத்திரம் சண்டை போடுறதுன்றது மனுஷாளுக்கு தகுமான்னு பார்க்கணும். வேற ஒரு ஜந்துவா இருந்ததுன்னா வடிவத்தை பார்த்து வெறுவோம், அது வடிவத்தை பார்த்து நெருங்கும். அது அப்படி மனுஷாளுக்கு தகுமா, அதுவும் வைஷ்ணவாளுக்கு தகுமா, அதுவும் பாஷ்யகாரத்தினுடைய ஆசிரமிச்சவாளுக்கு தகுமா, அதுவும் பாகவத்தை பத்தி தான் தர்மம்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவாளுக்கு இது வைஷ்ணவ தர்மத்துல ஏற்குமா, இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஆனா இதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவதனாலே ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் கேட்டான்னா இப்படி பேசுறவாளே இவ யார் பேசுறது இதை பத்தி அப்படின்னு கூட கேட்பா. அதனால ஆனா பாஷ்யக்காரருடைய திருமணம் எப்படி இருக்கும்னா, நிச்சயமா தேசிகன் பாஷ்யக்கார திருமணம் தானே சாத்திப்பார். அவர் பாஷ்யக்காரர் திருமணம் எப்படி, என்ன பாஷ்யக்காரர் சங்கச்சக்கரம்னா எப்படி சாத்திக்கணும் அப்படின்னு சொன்னத தேசிகன் அது சங்கச்சக்கரம் சாத்திக்கிறதுதான் வைஷ்ணவ லட்சணம் அப்படின்றத அப்படி பூர்வபக்ஷ சித்தாந்தமாக நிரூபிச்சு காட்டினார் சச்சரித்த ரட்சையில. அதே போலதான் பாஷ்யக்காரர் சாத்திக்கிற திருமண் தான் வாஸ்தவத்திலே ஒரு வைதிகமான திருமண். இது குறுக்கு பூசுற புன்றம்லாம் அது வைதிகமான புன்றம் இல்ல, சாம்பல் வச்சுக்கிறது இல்ல, வேற விதமா இட்டுக்கிறது இல்ல, எந்த வேற விதமான ஆகாரமும் எந்த விதமான வடிவத்திலையும் இட்டுக்கிறது திருமண் ஆகாது என்பதெல்லாம் அது பாஷ்யக்காரர் சாத்தின்ற திருமண் தான் திருமண் அப்படின்னு நிரூபிச்சு சச்சரித்திர செயலை நிரூபிச்சு காட்டின தேசியம் பாஷ்யக்காரிட்ட திருமணத்தானே தானே விட்டுப்பார். அப்ப பாஷ்யக்கார திருமணம் சாத்தி காப்பாத்தின்னு வந்தவா யாருன்னு சொன்னா தேசிக சம்பிரதாயத்துல தான் அப்படின்றது சந்தேகம் இல்லாம தெரியுது. ஆனா இவ்வளவு நிச்சயமா தெரிஞ்சாலும் அதுக்காக கொஞ்சம் வேற விதமா ஏதோ கொஞ்சம் மூக்கில் எடுத்துக்கிறா அப்படின்றதுனால அவளெல்லாம் யாரோ வேற விதமாலாம் நினைச்சுக்கிறது. இப்பதான் சொன்னேன், அது வெறும் வடிவத்தை மாத்திரம் பார்த்து அது வித்தியாசமா நினைச்சுக்கிறதான ஒரு ஆகிரகம் தான் அது. அது ரெண்டு பட்சத்துலயும் ஆகிரகம் இருக்கு. இதை கொண்டு தேசியனிடத்திலேயும் தேகம் ஆகிரகம் இருக்கு. இதெல்லாம் அது பாஷ்யக்காரருடையதான சித்தாந்தமும் வைஷ்ணவ சித்தாந்தமும் அந்த சதாச்சாரிய சம்பந்தமும் அதுல இன்னும் உள்ள இருக்கிறதான பாகவத அபச்சாரம்னா எப்பேற்பட்டது, சாட்சாத் அப்படியே நரகத்திலே பல காலம் போட்டிருக்கு. பிரபன்னனா இருந்தாலும் கூட நரகத்தை தப்ப முடியாது எப்பொழுது அவன் பாகவத அபச்சாரம் படுறானோ அப்படின்றதெல்லாம் எல்லாரும் பேசிக்கிற அளவுல இருக்க ஒழி அனுஷ்டான அளவுல வருமானு பார்த்தா அது ரொம்ப சில பேர் தான் கடைபிடிக்கிறான். இதுக்காக இந்த பாஷ்யக்காரர் இப்படி குன்றம் சாத்தின்னு இருந்தார் அப்படின்னு பேச வந்த போது இந்த விஷயம் ஏதோ கொஞ்சம் இப்ப நடைமுறையில இருக்கிற சில விஷயங்களை பேசும்படியா ஆயிடுச்சு. அது சில பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம்.
ஆனா இருந்தாலும் அதையும் இதோட சேர்ந்து நினைச்சுக்கலாம். நம்மோட நமக்கு சமானமாக நினைக்கக்கூடிய மகான்களும் உண்டு இல்லையா? அப்போ அவளுக்காக இதை நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாஷ்யக்காரர் உபவீதத்தோட இருந்தார், யஜ்ஞோபவீதத்தோட இருந்தார்ன்றதான அந்த சேவையையும், குன்றத்தோட திருவன்காப்போட இருந்தார் அப்படின்ற சேவையும் இப்போ இது வரைக்கும் நம்ம ஓரளவு அனுபவிச்சோம். இதுக்கு மேற்கொண்டு பாஷ்யக்காரருடையதான திருமேனி அந்த யதி தர்மத்தை பாஷ்யக்கார் கடைபிடிச்சார் அப்படிங்கிற அம்சங்களை இனிமே அடுத்த வாரம் தான் வச்சுக்கணும். இப்பவே அவகாசம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடியனுக்கும் மேல காரியம் இருக்கு. அதனால பாஷ்யக்காருடைய திருமேனி வைபவத்தை அடுத்த வாரம் வச்சுக்கலாம். உபவீதி நமோத்வமுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாதே ஸ்ரீமயா சேகரணோ பதின்யதீனாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சரி, சரி.